திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதிய ஒரு வரலாற்று சரித்திர நாவல் எ ஹிஸ்டாரிக்கல் எபிக் யவனராணி. யவனராணி நாவலுடைய பகுதி 1 ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை கேட்டுட்டு இந்த 2வது பகுதியை நீங்க கேட்கலாம். இப்போ அடுத்த பகுதி கேட்கலாமா? பாகம் 1 பகுதி 2 அத்தியாயம் 5 மலர்விழி மதுரமொழி. இவள் அழகு பேராபத்து, இந்த பெண் ஒரு சாபக்கேடு என்று ஹிப்பலாஸ் ஆரம்பத்தில் சொன்னபோது நகைத்த பாண்டிய நாட்டு வீரனான இளஞ்செழியன் அலைக்கரம் ஏந்தி வந்த அந்த யவன அழகியின் உடல் சோழ மண்டலத்தின் மண்ணை தொட்ட சில நாளிகைக்குள்ளாகவே சோழ மன்னன் மாண்ட செய்தியும் இளவரசன் திருமாவளவன் மறைந்த மாயக் கதையும் பகைவர் பறந்து விலகிச் செல்லக்கூடியதென பிரசித்தி பெற்ற பூம்புகார் பட்டணமே மாற்றார் கைக்கு மாறக்கூடிய திடுக்கிடும் நிலைமையும் நிகழ்ந்து விட்டதை நினைத்து ஹிப்பலாசின் மூட நம்பிக்கைக்கு ஒருவேளை ஆதாரமும் இருக்குமோ என்று சில வினாடிகள் தீவிர சிந்தனையில் இறங்கிவிட்டான். ஒரே இரவில் சுமார் 1.5 ஜாமத்திற்குள்ளாக ஏற்பட்டுவிட்ட நிகழ்ச்சிகளும் அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும் விபரீதங்களும் சில வினாடிகள் அவன் சிந்தனையில் வலம் வந்ததால் பிற்கால காட்சிகள் பெரும் பூதங்களாக அவன் கண்முன்னே எழுந்து நின்றதன்றி அவற்றை சமாளித்து எப்படி சோழ மண்டலத்தையும் அதன் மூலம் தமிழர்கள் வாழும் நாடுகள் அனைத்தையும் காக்கலாம் என்ற திட்டங்களிலும் மனம் சென்றதால் ஹிப்பலாசை அவன் ஏறெடுத்து நோக்கி விவரங்களை அறியும் முன்பாக நீண்ட நேரம் பேசாமல் அறையில் அப்புறமும் இப்புறமும் உலாவினான். நாட்டு நன்மையும் மக்கள் சுக துக்கங்களும் மனதே எழுந்து தாண்டவமாடிய அந்த நேரத்தில் கோட்டை தலைவன் கண்களில் இருந்து தான் மறைத்து வைத்திருந்த பெண் என்ன ஆனாள் என்பதையோ, மயக்கத்தில் இருந்த அவளுக்கு உணர்வு வரச் செய்வது தன் கடமை என்பதையோ சிறிதும் நினைக்காமல் அவள் அழகை பற்றி மட்டுமின்றி அவளை பற்றிய சகல சிந்தனைகளையும் அடியோடு உள்ளத்தில் இருந்து விலக்கிவிட்டிருந்த இளஞ்செழியனை ஹிப்பலாஸ் திரும்ப திரும்ப 2 முறை சொன்ன சொற்களே உணர்ச்சிகள் புரட்சிகளில் இருந்து உலகத்தின் திடமான உண்மைகளுக்கு இழுத்து வந்தன. இவள் யவனராணி என்று கூறிய ஹிப்பலாசின் சொற்களின் முழு வேகத்தை முதலில் புரிந்து கொள்ள முடியாத இளஞ்செழியன் அதே வாசகத்தை அவன் 2ஆம் முறை திருப்பிய பின்பு புரிந்து கொண்டதால் வந்திருப்பவள் யவன நாட்டு ராணி, அவளுடன் வந்திருப்பவன் யவனர்களின் பிரசித்தி பெற்ற கடற்படை தலைவனான டைமீரியஸ் என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டதல்லாமல் பிறகு தலை நிமிர்ந்து ஹிப்பலாஸ், யவனர்கள் கடற்படை தலைவனான டைம்பீரியஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறி ஏதோ அதில் இன்னும் சந்தேகம் இருப்பது போல் ஹிப்பலாசை நோக்கி கேள்வி கேட்கும் தோரணையில் கண்களை உயர்த்தினான் இளஞ்செழியன். டைபீரியஸின் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே ஹிப்பலாசின் உடல் ஒரு முறை நடுங்கினாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமலே, அவனை பற்றி கேள்விப்படாதவர்கள் உலகத்திலே இருக்க முடியாது படைத்தலைவரே என்று மெல்ல கூறினான். போரில் மிக வல்லவன் என்று கேள்வி என்று பேச்சை தொடர்ந்தான் இளஞ்செழியன். ஆம் படைத்தலைவரே என்று ஒப்புக்கொண்டு தலையையும் மாட்டினான் ஹிப்பலாஸ். கடற்போரில் என்றான் இளஞ்செழியன். அது மட்டுமல்ல, நிலப்போரிலும் நிகரற்றவன் என்றான் ஹிப்பலாஸ். அப்படியா? சந்தேகம் வேண்டாம் படைத்தலைவரே, போரில் வல்லவனாய் இருந்தால் மட்டும் நாம் அஞ்ச வேண்டியதில்லை. பின் வேறெதில் வல்லவன்? ராஜதந்திரத்தில் நாடுகளையோ மனிதர்களையோ பிரிப்பதில் டைபீரியஸுக்கு வேறு இணை யாருமே கிடையாது என்று கிரேக்க நாட்டில் சொல்லுவார்கள். பெரும் மூர்க்கன் என்றுதான் எனக்கு கேள்வி. யார் சொன்னார்கள் தங்களுக்கு? யவன நாட்டுக்கு போய் வரும் நமது வணிகர்களிடமிருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். வணிகர்கள் சொன்னதில் ஒரு பாதிதான் உண்மை படைத்தலைவரே. புரியவில்லை ஹிப்பலாஸ். புரியும்படி சொல்லுகிறேன், கேளுங்கள். டைபீரியஸ் மூர்க்கன்தான். ஆனால் மூர்க்கத்தனத்தை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டான். முகத்தில் சதா விளையாடும் முறுவல் அதை மறைத்திருக்கும். குரூரம் மிகுந்தவன். அந்த குரூரத்தை மிக சாந்தமான முகம் திரையிட்டு கிடக்கும். அவன் உள்ளத்தில் ஓடும் எண்ணங்களை, புத்தியில் உருவாகும் திட்டங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவன் முயற்சியால் தான் மேற்கு திசையில் யவனர்கள் ஆதிக்கம் ஓங்கி நிற்கிறது. அவன் வகுத்த திட்டங்களாலும் தயாரித்த கப்பற் கூட்டங்களாலும் யவன நாட்டு வர்த்தகர்கள்
நாவலந்தீவு என்று தமிழர் கொண்டாடும் இந்த பரந்த பூமியின் பல திக்குகளிலும் சென்று வாணிபம் நடத்தி தாய்நாட்டுக்கு முத்தும் பவளமும் பொன்னும் மணியும் கொண்டு போய் குவிக்கிறார்கள். யவனர்களுக்கு டைபீரியஸ் ஒரு தெய்வம். யவன ராஜ குடும்பத்தில் குரு போன்றவன். யவன மக்களிடம் அவன் சொல் வேத வாக்கு. அப்பேற்பட்டவன் இந்த பூம்புகாருக்கு வந்தால் காரணம் இருக்க வேண்டும். அவனுடன் யவன ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் வந்திருக்கிறார்கள். காரணம் எதுவாய் இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள் படைத்தலைவரே. காரணத்தை தான் கோட்டை தலைவன் சொன்னானே. என்ன, பூம்புகாரை காப்பாற்றுவதா? ஆமாம். இல்லை என்பதற்கு தலையை அசைத்த ஹிப்போலாஸை ஆச்சரியம் ததும்பும் கண்களுடன் பார்த்த இளஞ்செழியன், என்ன, பூம்புகாரை கைப்பற்றுவது அவன் நோக்கமாய் இருக்காதா என்று கேட்டான். இருக்கலாம் படைத்தலைவரே. ஆனால் டைபீரியஸ் இத்தனை அபாயங்களை சமாளித்து இங்கு வந்ததற்கு காரணம் இந்த பட்டணத்தை கைப்பற்றுவதாக இருக்க முடியாது. வந்த இடத்தில் ஏற்பட்ட சூழ்நிலை இதை கைப்பற்ற அனுகூலமாக இருக்கலாம். ஆனால் சோழர் மன்னன் இளஞ்சேட் சென்னி இறப்பார் என்றோ அவர் மகன் திருமாவளவன் மறைந்து போவார் என்றோ டைபீரியஸுக்கு முன்கூட்டி தெரிந்திருக்க முடியாது. ஹிப்போலாஸ் விஷயத்தை கோர்வையாக கூறுவதைக் கண்ட இளஞ்செழியனும் அவன் கூறியதில் பெரும் உண்மைகள் இருப்பதைக் கண்டு, உண்மைதான் ஹிப்போலாஸ், மன்னர் இறப்பார் என்று கப்பல் உடையும் முன்பே டைபீரியஸுக்கு ஜோதிடமா தெரியும்? இருக்காது என்று மேலும் ஏதோ சொல்ல போனவனை இடைமறித்த ஹிப்போலாஸ், கப்பல் எப்படி உடைந்ததென்று நினைக்கிறீர்கள் படைத்தலைவரே என்று வினவினான். இடி விழுந்துதான் உடைந்திருக்க வேண்டும் என்று இளஞ்செழியன் கூறினான். இடி விழ மேகங்கள் வேண்டும், மழை வேண்டுமல்லவா? ஆமாம். இங்கு மேகம் மருந்துக்கு கூட இல்லையே. ஒரு காதத்துக்கு அப்பால் பெய்திருக்கலாம். பெய்திருந்தால் தினசரி கடலோடி மீன் பிடிக்கும் பரதவராவது செய்தி கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் அப்படியும் இல்லையே. இல்லை என்று உனக்கு எப்படி தெரியும்? தாங்கள் வருவதற்கு சில நாளிகைகள் முன்பு வரையில் நான் கடற்கரையில் தானே இருந்தேன். அப்போது கப்பலின் உடைந்த மரத்துண்டுகளை நான் பார்த்தது பொய்யா? கப்பல் உடைந்தது பொய்யா இருக்க முடியாது. ஆனால் உடைந்தது இடியால் இருக்க முடியாது. ஏன், எப்படி சொல்கிறாய்? ஒரு காதம் வரையில் மழை இல்லை, மேகம் இல்லை. ஆகவே அதற்கும் அப்பால் இந்த கப்பல் உடைந்திருக்க வேண்டும். அப்படி உடைந்திருந்தால் கடற்கொள்ளைக்காரர்களின் கப்பல் ஏதாவது தாக்கி இது தீக்கரையாக்கி சின்னாபின்னப்பட்டிருக்க வேண்டும். இருக்கலாம். இந்த பதிலால் ஹிப்போலாஸ் நிதானத்தை இழந்து, என்ன அப்படி சாவதானமாக கூறுகிறீர்கள்? துணை கப்பல்கள் எதுவும் இல்லாமல் யவன நாட்டு கடற்படை தலைவன் அந்த நாட்டு ராணி ஒருத்தியை எதற்காக தனித்து அழைத்து வர வேண்டும் என்று படைத்தலைவனை நோக்கி கேட்டான். அதுவரை ஏதோ சிந்தனையில் மனம் சிக்கி கிடந்ததால் யவன ராணியின் சரிதையிலோ அவள் வந்த விதத்திலோ அதிக கவனத்தை செலுத்தாத இளஞ்செழியன் மனம் மெல்ல மெல்ல ஹிப்போலாஸின் வாதத்தின் ஆழத்தை அளக்க முற்பட்டதால் அவன் முகத்தில் பிரமிப்பின் சாயை லேசாக படர்ந்தது. ஹிப்போலாஸின் சொற்களில் உண்மை நிரம்ப புதையுண்டு கிடப்பதைக் கண்ட சோழர் படை தலைவன், ஆம், இதில் பெரிய மர்மம் ஏதோ இருக்கிறது. உண்மையில் ராணியாய் இருந்தால் துணை கப்பல்கள் இல்லாமல் ஒரு படைத்தலைவனுடன் ஏன் தனிமையாக வருகிறாள்? ஒரு காதத்துக்கு அப்பால் உடைந்த கப்பலில் இருந்து மீள வேண்டுமானால் மரத்துண்டு கிடைத்தாலும் ஓரளவு நீந்தவும் வேண்டுமே. அத்தகைய கடல் மோகினியா இவள் என்று எண்ணிய இளஞ்செழியனை நோக்கி, படைத்தலைவரே, எதற்கும் அந்த ராணியையே மீதி விஷயங்களை விசாரித்து பாருங்கள். யவன அரசியை எங்கே மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பிறகுதான் யவன நாட்டு பேரழகியின் நிராதரவான நிலையை தான் அடியோடு மறந்து போனது நினைவுக்கு வந்தது இளஞ்செழியனுக்கு. அந்த அழகியை பற்றி நினைவு வந்ததும், அடடே ஹிப்போலாஸ், அடியோடு மறந்து விட்டேன். இப்படி வா, இதோ சார்ந்து கிடக்கும் இந்த கவசத்தின் பூட்டுகளை மெல்ல கழற்று என்று ஹிப்போலாஸை துணைக்கு அழைத்துக் கொண்டே இளஞ்செழியன் அறையின் ஒரு புறமாக சுவரில் சாத்தப்பட்டிருந்த கவசத்தின் பூட்டுகளை மிக எச்சரிக்கையுடன் கழற்றலானான். நின்றிருந்த பலமான இரும்பு கவசத்தில் நடுபாகத்தை இடது கையால் தாங்கிக் கொண்டு முக கவசத்தை நீக்கிவிட்ட இளஞ்செழியன் அதுவரை அதில் புதைந்து கிடந்த யவன பெண்ணின் அழகிய வதனம் கூம்பிய தாமரையைப் போல் உணர்விழந்திருந்ததைக் கண்டு அவள் கால்புறத்தில் கண்டபடி வீசப்பட்டவை போல் குவிக்கப்பட்டிருந்த கவசங்களில் ஒன்று இரண்டை தன் காலால் உதைத்து களைத்தான்.
படைத்தலைவனுக்கு உதவிய ஹிப்பலாசும் அந்த பெண்ணின் உடலை மூடியிருந்த கவசத்தின் இதர பகுதிகளையும் பிரித்து கலற்றியதல்லாமல் கீழே குவிந்து கிடந்த கவசங்களையும் போர்க்களங்களையும் எடுத்து அப்பால் வைத்து யவன ராணியை இளஞ்செழியன் மீண்டும் தாங்கிச் சென்று கட்டிலில் கிடத்த உதவி புரிந்தான். கோட்டை தலைவன் உட்புகுவதற்கு முன்பு அடைந்திருந்த சுரணையை கவசத்திற்குள் திணிக்கப்பட்டதால் மீண்டும் இழந்துவிட்ட அந்த யவன மங்கை சிறிதும் சலனம் இல்லாமல் கட்டிலில் கிடந்ததால் அவள் அவயங்களுக்கு சூடு உண்டாக்கி சுரணை வரச் செய்ய முற்பட்ட இளஞ்செழியன், ஹிப்பலாஸ், அடுத்த அறையில் இருக்கும் அந்த வடநாட்டு கம்பளியை எடுத்து வந்து இவள் மீது போர்த்து கீழே சென்று கொஞ்சம் மது கொண்டு வா, இவள் அருந்தட்டும் என்று உத்தரவிட்டதன்றி மஞ்சத்தில் இருந்த சிறு துணியொன்றை கொண்டு அவள் தலையை துவட்டவும் செய்தான். அப்படி அவள் தலையை துவட்டி அவள் மலர் பாதங்களை துடைத்து கையால் சூடு பிறக்க தேய்த்தானாலும் யவன வீரனான ஹிப்பலாஸ் அவள் மீது கம்பளியை போர்த்தியதாலும் மீண்டும் சுயநிலைக்கு மெல்ல மெல்ல திரும்பிய அந்த யவன மங்கையின் மூச்சு கொஞ்சம் பெரியதாகவே வரத் தொடங்கியது. கம்பளியை போர்த்தியவுடன் வெகு விரைவில் கீழே சென்று கண்ணிமைக்கும் நேரத்தில் தங்க கிண்ணத்தில் யவனன் கொண்டு வந்த செவ்விய மேல்நாட்டு மதுவையும் அவள் இதழ்களை நீக்கி இளஞ்செழியன் உள்ளே செலுத்தவே என்று முனகிக் கொண்டு மறுபடியும் மெல்ல அசைந்தாள் அவள். ஹிப்பலாஸ், அறையின் அந்த பெரிய விளக்கையும் ஏற்று என்று இளஞ்செழியன் உத்தரவிட்டு அந்த பெண் விழித்துக் கொள்கிறாளா என்று உற்று பார்த்து கொண்டு சிறிது நேரம் அவள் பக்கத்திலேயே அமர்ந்திருந்தான். அவன் முகம் அவள் முகத்திற்கு சமீபத்தில் இருந்ததால் உஷ்ணமான அவன் மூச்சு அவள் கபோலங்களை தடவவே வெண்மையான அவள் கன்னங்களில் மெல்ல இரத்த சிவப்பு படிந்ததல்லாமல் சூரிய ரஷ்மியின் லட்சணம் பட்ட மாத்திரத்தில் இதழ் விழிக்கும் தாமரை போல் அவள் வதனமும் மெல்ல மெல்ல விகசியத் தொடங்கி அடுத்த சில வினாடிகளில் கடல் கிளிஞ்சல்களை போன்ற இமையின் குமிழ்கள் நீங்கவே கடல் நீரை விட நீல நிறம் படைத்த அழகிய கண்கள் இரண்டு இளஞ்செழியனை உறுதியுடன் பார்த்தன. அந்த கண்கள் இயற்கையின் சிருஷ்டியில் கடல், வானம் இவ்விரண்டின் நீளத்தை தவிர வேறு நிறத்தை உவமை சொல்ல முடியாத அந்த நீலமணி கண்கள். வானத்தில் பெரும் பாகத்தை வெண்ணிற மேகம் மூடி அதன் 2 வட்டங்களை மட்டும் காட்டுவது போல் அந்த நீலமணிகளை சுற்றி வெளிர் என்ற பால் விழிகள். கடலின் சுழலை காட்டும் 2 சுழிகளை மட்டும் விட்டு மற்ற இடங்களை பனி மூடிவிட்டதோ என்ற பிரம்மையை ஊட்டும் அந்த அற்புத கண்கள். வானை விட விசாலமாகவும் கடலை விட ஆழமாகவும் அந்த கண்களில் தெரிந்த சிந்தனை. அந்த கண்களை கண்டு இப்படியும் உண்டா என்று பிரமித்த வண்ணம் உட்கார்ந்திருந்த இளஞ்செழியன் மீது மற்றொரு மாய வலையை வீச அவள் இதழ்கள் புன்முறுவலால் சற்றே விரிந்தன. ஏற்கனவே மயக்கம் தரும் நீரோட்டத்தை பெற்றிருந்த அவள் செவ்விய அதரங்கள் இளஞ்செழியன் புகட்டிய மது பூராவும் உள்ளே செல்லாததால் அதன் சிவப்பையும் சேர்த்து பெற்றிருந்ததாலும் விலகிய இதழ்களுக்குள்ளே தெரிந்த முல்லை பற்களிலும் அவை பட்டு செம்மையும் வெண்மையும் கலந்த இந்திரஜாலத்தை சிருஷ்டித்ததின் காரணமாகவும் விழித்து பார்த்ததும் அவள் உள்ளத்தே எழுந்திருந்த உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பின் விளைவாக எழுந்த பெருமூச்சு கம்பளியை மேலே அடிக்கடி எழுப்பி எழுப்பி மறைவுக்குள்ளிருந்த எழிலின் அற்புதத்தை வற்புறுத்தியதாலும் இளஞ்செழியன் அந்த மாயாதேவியின் அழகு வலைக்குள் மீண்டும் சிக்கிக் கொண்டான். இருந்த போதிலும் அவள் எப்படி வந்தாள், ஏன் வந்தாள், கப்பல் எங்கு உடைந்தது, எப்படி உடைந்தது என்ற விவரங்களை அறிய முற்பட்ட சோழர் படை தலைவன் ஹிப்பலாஸை அழைத்து, இப்படி வா ஹிப்பலாஸ், இவளையும் டைபீரியஸையும் பற்றிய விவரங்களை அறிவோம். நான் சொல்வதை மொழிபெயர்த்து நீ இவளிடம் சொல் என்று கூறினான். அந்த கட்டளையை தொடர்ந்து கட்டிலின் கிட்டே வர முயன்ற ஹிப்பலாஸ் அந்த பெண் வீசிய ஒரு பார்வையை கண்டு பயந்து தூரத்தை நின்று விட்டதையும் தன் உத்தரவை நிறைவேற்ற கூட அவன் கட்டிலை அணுக மறுத்ததையும் கண்டு, ஹிப்பலாஸ் வா இங்கே என்று மிரட்டினான் இளஞ்செழியன். தூக்கத்தில் உத்தரவிட்டாலும் கூட இளஞ்செழியன் வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியும் சுபாவம் உள்ளவனும் எஜமானனிடம் வரையற்ற பக்தி கொண்டவனுமான ஹிப்பலாஸ் அன்று படைத்தலைவன் மிரட்டலுக்கு சிறிதும் அசியாமலும் கட்டிலை அதிகமாக அணுகாமலும் சற்று எட்டவே நின்று கீழே கோட்டை தலைவன் போட்டு போயிருந்த அன்னப்பறவை ஆபரணத்தை எடுத்து
அந்த யவன மங்கையிடம் ஒப்படைத்தான். அந்த ஆபரணத்தையும் நோக்கி, மஞ்சத்தில் தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த இளஞ்செழியனையும் நோக்கி அந்த யவன மங்கை நாணம் கலந்த புன்முறுவல் ஒன்றை வெளியிட்டு தன் உடை இருந்த நிலையையும் சுட்டிக்காட்டி ஏதோ சைகை செய்தாள். அவள் பேரழகின் வலைக்குட்பட்ட இளஞ்செழியனும் அவள் அதிகார பார்வையாலேயே கிளியடைந்த ஹிப்பலாசும் அவள் அபிப்பிராயங்களை செய்கைகளாலேயே அறிந்து கொண்டு பணிகளை மிக துரிதமாக நிறைவேற்றுவதில் முனையவே சில வினாடிகளுக்குள்ளாக பக்கத்து அறையிலிருந்து பட்டு திரைச்சீலை ஒன்று அவள் பாதத்தில் கிடத்தப்பட்டதன்றி கீழே இருந்து ஒரு பொற்பாத்திரத்தில் சுடுநீரும் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. பேரரசுகளின் ராணிகளின் கம்பீரத்தை தோற்கடிக்கும் கம்பீரத்துடன் கட்டிலில் இருந்து மெல்ல எழுந்த அந்த அழகு பட்டு திரைச்சீலையால் உடலை கழுத்தில் இருந்து கால் வரையிலும் மூடி ஈர உடையை கால் மூலமாக கீழே நெகிழவிட்டாள். பிறகு ஹிப்பலாசையும் இளஞ்செழியனையும் அறைக்கு வெளியே செல்லும்படி கையால் சுட்டி காட்டி அவர்கள் வெளியில் சென்றதும் கதவை சாத்திக் கொண்டு தன் அலங்காரத்தை நிதானமாக முடித்தாள். திரும்ப அவள் கதவை திறந்தபோது அவள் இருந்த தோற்றத்தை கண்டு அசைவற்று நின்றான் இளஞ்செழியன். திரைச்சீலையாக இருந்தாலும் வெகு அழகாக அதை அவள் உடலில் சுற்றி அதன் ஓரத்தை கிழித்து இடுப்பில் கச்சை போல கட்டியிருந்தாள். அவள் உடலின் மேற்பகுதியை சுமக்க மாட்டாமல் சுமந்த அந்த திரைச்சீலை பட்டு அவளது கழுத்தை சுற்றி வளைத்து முடி போடப்பட்டிருந்தது. தலையை நன்றாக துவட்டி அழகாக ஒரு கொண்டையையும் போட்டிருந்த அவள் சிரத்தை கவனித்த இளஞ்செழியன், இயற்கை அவளுக்கு அளித்த இந்த கிரீடத்தை விட மனிதர் அளிக்கும் பொற்கிரீடம் எந்த விகிதத்தில் உயர்ந்தது என்று பொன்னையே பழித்தான். அவள் இடது கையில் மீண்டும் கட்டப்பட்டு விளக்கொளியில் சுடர்விட்டு அந்த அன்னப்பறவையின் சிவப்பு கண்கள், அட பாவி, இவள் அழகில் வெந்து சாம்பலாகின்றாயே என்று இளஞ்செழியனை பார்த்து பரிதாபத்தால் தீவிழி விழித்தது. மயக்கும் தன் அழகினால் மெய்மறந்து சிலையென நின்ற இளஞ்செழியனை அருகில் வரும்படி அவள் சைகை காட்டினாள். மந்திரத்தால் கட்டுண்டவன் போல் இளஞ்செழியன் அவளை நோக்கி நகர்ந்ததன்றி, ஹிப்பலாஸ், இப்படி வா, இவளை விசாரிப்போம் என்று அழைத்ததும் ஹிப்பலாஸ் நகராமல் நிற்கவே, நான் சொல்வது உன் காதில் விழவில்லையா என்றான் கோபத்துடன் ஹிப்பலாஸை நோக்கி திரும்பி. அருகில் வர எனக்கு கட்டளை இல்லை என்றான் ஹிப்பலாஸ். யார் கட்டளையிட வேண்டும்? ராணி. இவள் ராணி என்று யார் சொன்னது? அந்த அன்னப்பறவை ஆபரணம் சொல்கிறது. யவன அரச குடும்பத்தின் சின்னம் அது. தவிர தோரணையை பார்த்தால் ராணிக்கும் சாதாரண பெண்களுக்கும் உள்ள வேற்றுமை நன்றாக தெரியும். அப்படியானால் நான் சொல்வதை... ஆமாம் படைத்தலைவரே, இந்த அறையில் ராணி இருக்கும் வரை கேட்க முடியாது. ஒவ்வொரு யவனனும் படையில் சேரும் போது எடுத்துக்கொள்ளும் பிரமாணம் அது. என்ன பிரமாணம்? அரச குடும்பத்தாருக்கு எதிரில் மற்றவர் கட்டளையை ஏற்கக்கூடாது என்பது. அப்படியானால் இவளை நான் எப்படி விசாரிப்பேன்? உங்கள் யவன மொழி எனக்கு தெரியாதே என்று கோபத்தால் உதல் துடிக்க தன் வலது கரத்தை உயர்த்தினான் இளஞ்செழியன். ஒரு வினாடி தாமதப்பட்டிருந்தால் இளஞ்செழியன் ஹிப்பலாஸை என்ன செய்திருப்பான்? ஹிப்பலாசுக்கும் அவனுக்கும் இருந்த நட்பும் பாசமும் என்னவாயிருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் உறவை காப்பாற்ற எதிர்பாராத பேராச்சரியம் ஒன்று அப்போது நிகழ்ந்தது. ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியத்தை விளைவித்து தன்னை திகைக்க அடிக்கவே அந்த இரவு ஏற்பட்டதோ என்று பிரமித்தான் படைத்தலைவன். கவலைப்பட வேண்டாம், உங்கள் பாஷை எனக்கு தெரியும், மதுரமான தமிழ் மொழி எனக்கு நன்றாக தெரியும் என்று நல்ல தமிழில் பேசத் துவங்கினாள் யவன ராணி. திகைத்து அவளை நோக்கி திரும்பி இளஞ்செழியனை நோக்கி அவள் மலர் விழிகள் சிரித்தன. அத்தியாயம் 6. வனப்பு, சிரிப்பு, உச்சரிப்பு. பட்டு திரைச்சீலையால் உடலை மூடி மாலை கதிரவனின் பொற்கதிர்கள் போன்ற மயிரிழைகளை திரட்டி கொண்டையிட்டதால் ஏற்பட்ட யவனராணியின் இணையற்ற வனப்பு, மலர் விழிகளில் சற்றே துளிர்த்த சிரிப்பு, செம்பருத்தி சிவப்பு கொண்ட இதழ்களில் இருந்து உதிர்ந்த தமிழ் மொழியின் மதுரமான உச்சரிப்பு, இவற்றால் சொர்க்கலோகத்தில் சஞ்சரித்த இளஞ்செழியன் தமிழகத்தின் மகத்தான கரங்கள் எத்தனை தூரம் வரை நீண்டு கிடக்கின்றன என்பதையும், தமிழ் அமுதமும் கலை செல்வமும் எந்தெந்த இடங்களை நாடி பெரும் தென்றலை வீசி
மகிழ்ச்சி அளித்திருக்கின்றன என்பதையும் எண்ணி பார்த்து பார்த்து பூரித்து போனான். அத்துடன் மனித வரலாற்று மேடையில் தமிழ் பெருமக்கள் அரசு செலுத்தும் பொற்காலத்தில் தான் வாழ்வதை பற்றி பெருமிதமும் கொண்டானாதலால் அவன் வதனத்திலே அதுவரையில் இல்லாத பெரும் ஜோதி ஒன்று படர்ந்தது. கனவுலகத்தில் சஞ்சரித்த இதயம் கண்களின் பார்வையையும் அங்கு அழைத்துச் சென்றது. கிறிஸ்துவுக்கு பின்பு தோன்றிய 2வது நூற்றாண்டின் இடைக்காலம் நெடுஞ்செழியன என்ன, அந்த காலத்தை பற்றி நினைக்கும் எந்த தமிழனையும் பெருமையுடன் அந்த பொற்காலத்திற்கு அழைத்துச் செல்லும் நற்காலம்தான். சிறு புத்தியில்லாமல் தமிழர்கள் பெரும் புத்தியுடன் உலகத்திற்கு ஒளி காட்டி வாழ்ந்த காலம் அது. அந்த ஒளியை நாடி திரைக்கடலோடி மேற்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் பல நாட்டு மக்கள், பல ஜாதி மக்கள் தமிழகத்தை நாடி வந்த காலம். தமிழர்கள் கொள்ளையர்களிடம் கைகட்டி சேவகம் செய்ததை வலியுறுத்தும் சமீபகால வரலாறு அல்ல அது. மேல் நாடுகளில் இருந்தும் வெள்ளையர்கள் வந்து தமிழ் மக்களிடம் கைகட்டி சேவகம் செய்து பொன்னும் பொருளும் ஊதியமாக பெற்று வாழ்ந்த பொற்காலம். அந்த தமிழகத்திலும் சோழ மன்னர்களின் பூம்புகார் நகரத்திலே வெள்ளையர்களான கிரேக்க, ரோம, யவனர்கள் கோட்டை காவலராகவும் படை வீரர்களாகவும் ஊழியம் புரிந்து சோழ மன்னர்களின் அரசை பேரரசாக பெருக்குவதிலும் நாட்டை காப்பதிலும் பெருமை கொண்ட காலம். தமிழகத்தின் கடலில் இருந்து வீசிய தென்மேற்கு பருவக்காற்று ஹிப்பலாஸ் என்ற கிரேக்க கடலோடியை பத்திரமாக மிளகு விளையும் தமிழகத்தின் மேற்கு பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்ததால் அந்த பருவக்காற்றுக்கே ஹிப்பலாஸ் என்ற பெயரை மேல்நாட்டார் சூட்டி தமிழகத்தை கொண்டாடிய காலம். தமிழர் செய்ததெல்லாம் சரித்திரத்தில் பொறிக்கப்பட்ட சிறப்பான காலம். பெரும் சாம்ராஜ்யமான ரோமாபுரி பேரரசே வருஷா வருஷம் 4,86,979 ஆங்கில பொன்களுக்கு சமமான 5.5 கோடி செஸ்டர்களுக்கு தமிழர்களிடமிருந்து சரக்கு வாங்கி இத்தனை பொற்காசுகள் தமிழகத்திற்கு பிரதி வருஷமும் போனால் சாம்ராஜ்யம் ஓட்டாண்டியாகிவிடுமே என்று கலங்கிய காலம். அப்படி கலங்கிய போதிலும் தமிழகத்தில் இருந்து கிரேக்க ரோம வணிகர்கள் வாங்கிய சரக்குகள் அந்த நாடுகளில் 100 மடங்கு அதிக விலைக்கு விற்றதால் அந்த வாணிபத்தை யவன அரசர்கள் தடுக்க முடியாமலும் திண்டாடிய காலம். இப்படி பொருட்சிறப்பாலும் கலை சிறப்பாலும் தமிழகம் நிகரற்று விளங்கிய மகோன்னத காலம். அந்த காலத்தையும் அந்த காலத்தில் காவிரி பூம்பட்டணம் இருந்த செழிப்பையும் எண்ணி கனவில் ஆழ்ந்துவிட்ட இளஞ்செழியன் அந்த காவிரி பூம்பட்டணமா யவனர் கைகளுக்கு மாறப்போகிறது என்று திகைத்ததல்லாமல் மாற்றார் கைகளுக்கு பூம்புகார் மாறினால் மக்கள் கதி என்னவாகும் என்பதை நினைத்து பெரும் திகிலும் கொண்டான். அப்படி புகாரை மாற்றார் கை கொள்வதால் விளையக்கூடிய அபாய நிலைமையும் அவன் கண் முன்னால் எழுந்து நிற்கவே பொன்னை பற்றி அவன் கவலைப்படவில்லை, பொருளை பற்றி கவலைப்படவில்லை. தான் பிறந்த இந்த மண்ணை பற்றியும் தன்னுடன் வாழ்ந்த தமிழ் மக்களை பற்றியுமே கவலைப்பட்டான் அவன். பூம்புகார் பொன்னை ஒரு பொருளாக மதிக்காதிருந்த காலம் அது. அகணர்வியன் முற்றத்து சுடர்நுதல் மடநோக்கின் நேரிழை மகளிர் உறங்குணா கவரும் கோழி எறிந்த கொடுங்கார் கணங்குளை என்று பட்டினப்பாலை ஆசிரியரே வியந்து நிற்கின்றார். அகன்ற வீட்டின் முன் தாழ்வாரத்தில் உலர்த்தி இருக்கும் உணா என்ற நெல்லை தின்னவரும் கோழிகளை ஓட்ட ஒளிச்சுடர் போன்ற அழகிய நெற்றிகளை உடைய பூம்புகார் பாவையர் கனத்த தங்கத்தினாலான தங்கள் காதணிகளை கழற்றி கூழாங்கற்களை போல் எரிவார்கள் என்று உருத்திரங்கண்ணனாரே வியந்து பாடிய காலத்தில் பொன்னுக்கு மதிப்பு ஏது? கோழி ஓட்டும் கூழாங்கற்கள் அல்லவா உலகத்தார் பெருமதிப்பு காட்டிய பொற்கட்டிகள். பொன்னை விட நெல்லையும் அது விளையும் மண்ணையும் காக்கவே தமிழ் மக்கள் வாழ்ந்த அந்த பொற்காலம் தமிழகத்து தரையை தொட்ட அந்த யவன ராணியால் தவிடு பொடியாகும் என்றால் அவளை தன் வசத்தில் இருந்து விட்டு விடுவதோ, யவனர்கள் அவளை தலைவியாக்கி கொண்டு புகாரை ஆள அனுமதிப்பதோ நாட்டுக்கு செய்யும் பரம துரோகமாகும் என்பதை புரிந்து கொண்ட இளஞ்செழியன் இடையே குறுக்கிட்ட அந்த இருண்ட காலத்தில் தான் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி சிந்திக்கலானான். இளஞ்சேட் சென்னி இறந்து விட்டதாக கோட்டை தலைவன் சொன்னது பொய்யாய் இருக்க முடியாது. இளவரசர் திருமாவளவன் மறைந்ததும் பொய்யாய் இருக்க முடியாது. இருவரில் யார் அரசுரிமையில் இருந்தாலும் யவனனான கோட்டை தலைவன் என்னை சிறை செய்ய துணிவு கொள்ள மாட்டான். தவிர
அந்த யவன டைபீரியஸும் வைந்திருக்கிறான். நிலைமை மிக நெருக்கடிதான் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்ட இளஞ்செழியன் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை யவனராணியை நோக்கி தன் கண்களை திருப்பினான். ஹிப்பலாஸ் ஏற்றிவிட்ட தீபச் சுடரின் ஒளி அவள் பொன்னிற கொண்டையில் விழுந்ததால் பொற்பாவையாகவே விளங்கிய அவள் எழில் வதனத்தில் விஷமத்துடன் விளையாடிய அந்த நீலமணி கண்கள் அப்பொழுதும் சிரித்துக் கொண்டிருந்தன. இதற்கு பலம் கூட்ட இஷ்டப்பட்டன போல் விரிந்த அவள் உதடுகள் முத்து பற்களின் ஓரங்களை மாத்திரம் லேசாக காட்டி நகைத்தன. அவள் அப்படி புன்முறுவல் கூட்டி விஷமச் சிரிப்பு சிரித்ததாலும் தமிழிலேயே பேசத் தொடங்கி இளஞ்செழியனை திகைத்த வைத்து விட்டதாலும் நிலை குலைந்த அவன் சிந்தனை துளிகளை மீண்டும் சிதறடிக்கும் நோக்கத்துடன் மறுபடியும் கேட்டாள் யவனராணி. படைத்தலைவருக்கு யோசனை பலமாக இருக்கிறதே. அந்த வார்த்தைகள் நல்ல தமிழில் பேசப்பட்டாலும் உச்சரிப்பு சற்று கொச்சையாக இருந்ததன் காரணமாக கிள்ளை மொழி போல் வெளிவந்ததாலும் அவை கிளப்பிய அதிர்ச்சியால் ஒரு முறை உடற் சிலிர்த்த இளஞ்செழியன் மெல்ல தன்னை திடப்படுத்திக் கொண்டு, படைத்தலைவனா? நான் படைத்தலைவன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சற்று மூர்க்கத்துடனேயே வினவினான் இளஞ்செழியன். யவனராணி ஜலதரங்கத்தின் ஸ்வர ஜாலங்களைப் போல கலகலவென இன்பமான நகைப்பு ஒளிகளை உதிர்த்தாள். இப்பொழுதுதானே ஹிப்பலாஸ் தங்களை படைத்தலைவர் என்று அழைத்தார். சற்று முன்பாக கோட்டை தலைவனும் தங்களை அப்படித்தானே அழைத்து விட்டு போனான் என்று கூறினாள் அவள். கோட்டை தலைவன் அழைத்தானா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இளஞ்செழியன் கேட்டான் ஆச்சரியம் ததும்பிய குரலில். ஏன் தெரியாது? எனக்குத்தான் உங்கள் மொழி தெரியுமே என்றாள் யவனராணி. அதற்காக சொல்லவில்லை. நீங்கள் அப்பொழுது... ஆமாம், மயக்கமாய் இருந்தேனே. எப்படி வார்த்தைகள் காதில் விழுந்தன என்று கேட்கிறீர்கள் இல்லையா? ஆமாம், முழு மயக்கம் இல்லை எனக்கு. பாதி சுய நினைவு இருந்தது. பின் ஏன் பேசவில்லை? உங்களை அடைத்த கவசத்தில் வாயும் கண் பகுதிகளும் திறந்திருந்தனவே. உண்மைதான், நான் பேசியிருக்கலாம். ஆனால் பேச இஷ்டப்படவில்லை. ஏன்? நான் பேசியிருந்தால் நீங்கள் இப்பொழுது என்னுடன் பேசிக் கொண்டிருக்க முடியாது படைத்தலைவரே. யவன வீரர்கள் உங்களை இங்கேயே வெட்டி போட்டிருப்பார்கள். இதை கேட்ட இளஞ்செழியன் பெரிதாக நகைத்து, யவனராணி, இளஞ்செழியனை நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று கூறிவிட்டு, வந்த யவன வீரர்கள் 4-5 பேர். நடந்ததை கவனித்தீர்கள் அல்லவா என்று சற்று அலட்சியமாகவும் வினவினான். யவனராணி உடனே பதில் சொல்லாமல் மயக்கமான பார்வையொன்றை அவன் மீது வீசியதோடு ஒரு முறை இதழ்களை கூட்டி பிரித்து சிரிக்கவும் சிரித்தாள். உங்கள் வீரத்தை பற்றி எனக்கு சந்தேகமில்லை படைத்தலைவரே. நீங்கள் கோட்டை தலைவன் கழுத்தில் கத்தியை வைத்து பயமுறுத்தி விரட்டியதையும் முழுக்க பார்க்க முடியாவிட்டாலும் அரை மயக்கத்தில் உங்கள் சொற்கள் மிக தெளிவாக கேட்டன எனக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக நம்புங்கள், நான் அந்த வினாடியில் வாய் திறந்து 2 வார்த்தைகள் பேசி இருந்தால் கோட்டை தலைவன் உயிரை பற்றி மற்ற யவனர்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டார்கள். 4 ஈட்டிகள் ஒரே காலத்தில் உங்கள் உடலில் பாய்ந்திருக்கும். அப்படி இந்த உடலை சின்ன பின்னப்படுத்த எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்லிக் கொண்டே அவன் அருகில் வந்த யவனராணி அவன் தோள்களில் தன் 2 கைகளையும் வைத்து அவன் கண்களுடன் தன் கண்களை சில வினாடிகள் உறவாட விட்டாள். அந்த நீலமணி கண்களின் மாயாஜாலம் எத்தனை மகிமை வாய்ந்தது என்பதை சில வினாடிகளில் புரிந்து கொண்டான் இளஞ்செழியன். கடலை விட ஆழமான அந்த கண்கள் ஏதோ பெரும் காந்தம் போல் சோழர் படைத்தலைவனை கவர்ந்து நின்றதால் அவன் அசையக்கூட சக்தி இல்லாதவனானான். அந்த சில வினாடிகளில் அவன் சிந்தனையில் இருந்து பூம்புகாரில் பெரும் கோட்டை வாயில்கள் மறைந்தன. தமிழர் பெருமை மறைந்தது. மணிவண்ணன் கோட்டமும் மறைந்தது. புகாரின் 2 புறங்களிலும் ஒளிவிட்டு பெருகும் நீர்ப்பரப்புடன் ஜொலித்த சூரிய குண்டம், சோமகுண்டம் எனும் 2 ஏரிகள் கூட மறைந்தன. தெரிந்தவை 2. சூரிய குண்டத்தையும் சோமகுண்டத்தையும் விட அதிகமாக ஒளிவிட்டு கொண்டிருந்த அந்த 2 கண்கள், அழகிய இமைகளுக்கு கீழே ஒளிவிட்ட அந்த நீலமணி கண்கள். அவற்றின் அழகை பருகி பருகி மயங்கிய இளஞ்செழியனை நோக்கி மதுர மொழிகள் மீண்டும் உதிர்ந்தன. படைத்தலைவரே, இந்த உடலை சின்னாபின்னப்படுத்த என் உள்ளம் இடம் தரவில்லை. ஏன் என்பதும் எனக்கு தெரியவில்லை. என்னையும் மீறிய சக்தியால் தான் உம்மிடம் பிணைக்கப்பட்டிருக்கிறேன். நம்மை பிணைத்திருப்பது விதி. அதிலிருந்து நீங்களோ நானோ கலன்று கொள்ள முடியாது.
என்று ஏதோ சொப்பனத்தில் பேசுவது போல் பேசினாள் யவனராணி. விதி என்ற அந்த ஒற்றை சொல் இளஞ்செழியனை சுற்றி இருந்த மாயையை பட்டென்று அறுக்கவே, விதி, இத்தனை நேரம் ஹிப்பலாஸ் உளறிய அதே விதி என்று அவன் ஆத்திரத்துடன் பேசிக்கொண்டே அவள் கைகளை தன் தோள்களில் இருந்து அகற்றினான். ஹிப்பலாஸ் உளறினானா? ஆச்சரியத்துடன் வினவினாள் யவனராணி. ஆம், விதியின் வலிமையை பற்றி சொன்னான். இதில் சந்தேகம் இருக்கிறதா உங்களுக்கு? சந்தேகமில்லை. விதியை நான் நம்பவில்லை. நம்பவில்லையா? ஆம், அடியோடு நம்பவில்லை. ஏன்? நம்புவதற்கு ஆதாரம் இல்லை. யவனராணி இளஞ்செழியன் மீது ஆச்சரியம் நன்றாக சுடர்விட்ட தன் சுட்டு விழிகளை நாட்டினாள். இன்றைய இரவில் கிடைத்த ஆதாரங்களை விட வேற என்ன ஆதாரம் வேண்டும் உங்களுக்கு என்று வினவினாள் அவள். ஆதாரங்களா? என்ன கிடைத்து விட்டன? முதலில் நான் கிடைத்தேன். எத்தனையோ பேர் கடலோரத்தில் நடமாடுகிறார்கள். அப்படி இருக்க உங்கள் காலில் மட்டும் நான் தட்டுப்படுவானேன்? நான் வந்ததும் வராததுமாக, நான் இறந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கும் டைபீரியஸ் இதே ஊருக்கு வருவானேன்? இருவரும் தான் வந்தோம். வந்ததும் உங்கள் மன்னன் இறப்பானேன்? மகன்தான் மறைவானேன்? தொகுத்து பாருங்கள் படைத்தலைவரே. மனித வாழ்க்கையின் நிகழ்ச்சிகள் விதி என்னும் கயிற்றில் கோக்கப்பட்டிருக்கின்றன. அதை கோப்பது நமக்கு அப்பாற்பட்ட சக்தி. அதன் பிடியில் இருந்து நாம் மீள முடியாது. நீங்களும் நானும் விதியால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். நமது வாழ்வு அவ்வப்பொழுது பிரிவுபட்டாலும் மீண்டும் மீண்டும் மோதியே தீரும் என்று மாடித்தளத்துக்காக கண்களை உயர்த்தி ஏதோ தெய்வ பலத்தால் பேசுபவள் போல பேசினாள் யவனராணி. விதியில் என்றுமே நம்பிக்கை இல்லாத இளஞ்செழியன் இதயத்தில் கூட இந்த விவரங்கள் சிறிது சலனத்தை அளித்தாலும் அவன் தன் பிடிவாதத்தை விடாமல் பேச்சை மாற்றி, அது கிடக்கட்டும், விதியை பற்றி அப்புறம் விவாதிப்போம். முதலில் இதை சொல்லுங்கள், எதற்காக தமிழகம் வந்தீர்கள் என்றான். அதுதான் என் விதி என்றாள் யவனராணி. விதியா? மீண்டும் விதி என்று அழுத்துக் கொண்டான் இளஞ்செழியன். அழுத்துக்கொண்டு பயனில்லை படைத்தலைவரே. நான் பிறந்தபோது உங்கள் நாட்டு வட எல்லை கணக்குப்படி 5 கிரகங்கள் உச்சத்தில் இருந்தன என்று எங்கள் நாட்டு ஜோதிடர்கள் கூறினார்கள். அதனால் என்ன? 5 கிரகங்கள் உச்சத்தில் இருப்பவர் அரச பீடத்தில் அமருவார்கள். அமருவதுதானே? எங்கள் நாட்டில் நான் அரச பீடத்தில் அமர முடியாது. நான் குடும்பத்தில் கடைசி பெண். எனக்கு அண்ணன்மார் 3 இருக்கிறார்கள். அப்படியானால் எந்த நாட்டுக்கு ராணியாக உத்தேசம்? இந்த நாட்டுக்கு. இளஞ்செழியனின் கண்கள் கோபத்தையும் இகழ்ச்சியையும் கலந்து உதிர்த்ததன்றி உதடுகளும் கடுஞ்சொற்களை கக்கத் தொடங்கி, உங்களுக்கு பைத்தியம் ஏதுமில்லையே என்று வினவினான். பைத்தியம் ஏதுமில்லை படைத்தலைவரே. இந்த நாட்டு யவனர்களை ஆள ஒரு தலைவன் அல்லது ஒரு தலைவி வேண்டி இருந்தது. அதற்காக 5 கிரகங்கள் உச்சமாய் உள்ள காலத்தில் பிறந்த என்னை கிரேக்க குருமார்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அதன்படி இங்குள்ள யவனர்களின் ராணியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். குழந்தை பருவத்திலிருந்தே இந்த நாட்டு மொழி எனக்கு பயிலுவிக்கப்பட்டது. உங்கள் மொழியை சரளமாக பேசுவேன். இங்குள்ள பழக்க வழக்கங்களை நான் நன்றாய் அறிவேன். சரியான வயது வந்து விட்டதால் என் பெற்றோர் என்னை இங்கு அனுப்ப கப்பல் தயாரித்து தகுந்த துணையுடன் அனுப்பினார்கள். துணை கப்பல்கள் வந்ததாக தெரியவில்லையே. டைபீரியஸ் இருக்கும்போது துணை கப்பல்கள் எதற்கு? அவனே பெரிய துணைதானே. அப்படியானால் உங்கள் கப்பல் உடைய காரணம்? காவிரி பூம்பட்டணத்திற்கு 3 காதம் இருக்கையில் கொள்ளை கப்பல்கள் எங்களை வளைத்துக் கொண்டன. பந்தங்கள் பூட்டிய எரி அம்புகள் 1000 கணக்கில் எங்கள் மரக்கலத்தின் மீது வீசப்பட்டன. மரக்கலம் தீப்பிடித்து பக்கவாட்டில் இருந்த வைர மரங்கள் வெடித்தன. வீரர்கள் பலர் விஷ அம்புகளுக்கு இரையானார்கள். அத்தனையிலும் சுக்கானை பிடித்து கப்பலை வெகு வேகமாக ஓட்டி டைபீரியஸ் என்னை தப்பச் செய்தான். வெடித்த ஒரு மரத்துண்டில் என்னை பிணைத்து மிதக்க விட்டான். கடைசியாக ஒரு முறை அவனை பார்த்தேன் என்று யவனராணி உணர்ச்சி பெருக்கால் வார்த்தைகளை நிறுத்திவிட்டு மீண்டும் தொடர்ந்தாள். ஆம், கடைசி முறையாக பார்த்தபோது கப்பல் பெரும் ஜுவாலையுடன் எரிந்து கொண்டிருந்தது. அதன் நடுவே நெருப்பினால் சூழப்பட்ட போர் தேவதையைப் போல் டைபீரியஸ் நின்று கொண்டிருந்தான். கப்பல் வெடித்து நீரில் ஜுவாலையுடன் இறங்கிய போது டைபீரியஸும் அத்துடன் இறங்கினான். நான் கண்களை மூடிக்கொண்டேன். கடலின் அலைகள் என்னை இழுத்துச் சென்றன.
அந்த டைபீரியஸ் உயிருடன் கரை சேர்வான் என்று எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது படைத்தலைவரே, தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், குருமார்கள் சொன்னது பொய்க்காது என்று தெரியும். எங்கள் யவன குருமார்கள் சொன்னது எப்படி பொய்யாகும்? என்ன சொன்னார்கள் குருமார்கள் என்றான் இளஞ்செழியன். இந்த மண்ணை மிதித்த தினத்தில் இருந்தே இங்குள்ள யவனர்களுக்கு நான் ராணியாவேன் என்று சொன்னார்கள் என்றாள் யவன ராணி. அடுத்தபடி என் ஆணையில் இருந்து யாரும் தப்ப முடியாது என்று சொன்னார்கள். இதை கேட்ட இளஞ்செழியன் பெரியதாக நகைத்துவிட்டு யவனராணியை நோக்கி, குருமார்கள் சொன்னது தவறு, நான் தப்புவேன் ராணி, இதோ இருக்கிறது என் வாள் என்று சொல்லிக்கொண்டே மஞ்சத்தில் கிடந்த வாளை எடுத்து இடையில் கட்டிக்கொண்டு, ராணி புறப்படுங்கள் என்று அவள் கையை பிடித்தான். எங்கு புறப்பட வேண்டும் என்று வினவினாள் ராணி. எந்த யவனனும் உங்களை கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு கொண்டு போகிறேன் என்று அவளை இழுத்தான். அடுத்த கணம் ஹிப்பலாஸ் பெரிதாக நகைத்தான். ராணியும் அவனுடன் சேர்ந்து நகைத்தாள். அந்த இருவர் சிரிப்புக்கும் காரணம் தெரியாமல் மலைத்த இளஞ்செழியனின் இதயம் கோபத்தால் அதிகமாக துடித்தது. அந்த துடிப்புக்கு தாளம் போடுவன போல் மாளிகைக்கு வெளியே இருந்த சாலையில் குதிரைகளின் காலடிகள் பலமாக கேட்டன. என்ன இது ஹிப்பலாஸ் என்று சீற்றத்துடன் வினவிய இளஞ்செழியனை நோக்கிய ஹிப்பலாஸ், விதி படைத்தலைவரே, விதி. கோட்டை தலைவன் படை வீரர்களுடன் இந்த மாளிகையை சூழ்ந்து கொள்ள வருகிறான். அவன் காலையில் வருவதாக சொல்லி போனானே என்று நினைக்கிறீர்களா? அது ஏமாற்று வித்தை. ராணி இந்த இடத்தில் இருப்பது தெரிந்த பின் அவன் ஒரு வினாடி சும்மா இருக்க முடியாது. யவனர்களை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை படைத்தலைவரே. இனி இந்த விடுதியிலிருந்து நீங்களோ நானோ தப்பவே முடியாது என்று விளக்கினான். அந்த விளக்கத்தை தொடர்ந்து அவன் முகத்தில் சிரிப்பு மறைந்து பெரும் கிளி படர்ந்தது. அவன் கூறியபடி நிகழ்ச்சிகள் மின்னல் வேகத்தில் நடந்தேறின. யவனர்களின் பெரும் கூட்டம் சில வினாடிகளில் இளஞ்செழியனின் மாளிகையை சூழ்ந்து கொண்டது. மற்றும் சில வினாடிகளில் பின்புற தோட்ட சுவர்களின் வழியாக குதித்த பல யவன வீரர்கள் மாளிகைக்குள் நுழைந்து விட்டார்கள். அடுத்த வினாடி அரைவரையில் எட்டிய ஆயுதங்களின் உரசலாலும் காலடி சத்தங்களாலும் யவன வீரர்களில் சிலர் மாடிப்படிகளில் தங்களை சிறை செய்ய துரிதமாக வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான் இளஞ்செழியனின் வனப்பு, மலர்விழி சிரிப்பு, அமுதமொழி உச்சரிப்பு இவற்றில் தான் கொண்ட மயக்கத்தில் இத்தனை நேரம் தாமதப்பட்டது எந்த அபாயத்தில் தன்னை சிக்க வைத்து விட்டது என்பதை நினைத்த இளஞ்செழியனின் மனம் தன்னைத்தானே வெறுத்தது. அந்த வெறுப்புக்கு சுருதி கூட்ட இஷ்டப்பட்டவர்கள் போல் மாடிப்படிகளில் ஆயுதம் தாங்கிய யவன வீரர்கள் மிக துரிதமாக ஏறி வந்தார்கள். அத்தியாயம் 7. பிரம்மானந்த ஆசிரமம். விதி வகுக்கும் வழியில் அசையாத நம்பிக்கையை பெற்றிருந்த யவனராணி ஹிப்பலாஸ் இருவரும் பெரிதாக நகைத்ததாலும் அந்த நகைப்பை தொடர்ந்து யவன வீரர்கள் தனது மாளிகையை சூழ்ந்து கொண்டதன்றி தன்னை சிறை செய்ய படிகளிலும் துரிதமாக ஏறி வந்து கொண்டிருந்ததாலும் தான் இட்ட இந்த எந்த கட்டளையையும் அதுவரை சிறமேற்கொண்டு நிறைவேற்றி வந்த ஹிப்பலாஸ் கூட யவனராணிக்கு முன்பாக தன் உத்தரவுகளை நிறைவேற்ற திட்டமாக மறுத்து விட்டதாலும் தான் மிக நெருக்கடியான கட்டத்தில் சிக்கிவிட்டதை உணர்ந்த இளஞ்செழியன் அந்த நிமிடத்தில் தன் வாளையும் கைகளையும் தவிர வேறு துணை தனக்கு இல்லை என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டானாகையால் நிலைமையை எப்படி சமாளிக்கலாம் என்று சில வினாடிகளை யோசித்தான். அந்த யோசனையின் விளைவாக படைத்தலைவன் முகத்தில் அதுவரை தாண்டவமாடிய கோபக்குறி திடீரென மறைந்து விட்டதையும் ஏதோ அரை தூக்கத்தில் இருப்பவன் போல் காணப்பட்ட இளஞ்செழியனின் இதழ்களில் வறண்ட புன்சிரிப்பு ஒன்று தவள தொடங்கியதையும் கண்ட ஹிப்பலாஸ் இளஞ்செழியனின் இதயம் ஏதோ பெரும் திட்டத்தை துரிதமாக வகுக்க முற்பட்டு விட்டது என்பதையும் புரிந்து கொண்டான். இளஞ்செழியனின் சுபாவத்தை பல வருடங்களாக அறிந்திருந்த ஹிப்பலாஸ் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் நேரத்தை விட முகத்தில் ஒளிமங்கும் நேரத்திலும் கண்கள் அரைவாசி மூடும் சந்தர்ப்பங்களிலும் படைத்தலைவன் மிக அபாயமானவன் என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தால் எந்த வினாடியிலும் இளஞ்செழியன் அன்றைய இக்கட்டில் இருந்து தப்ப நடவடிக்கைகளில் இறங்கலாம் என்பதை தீர்மானமாக தெரிந்து கொண்டு அடுத்து என்ன நடக்கும் என்பதை கவனிக்க தொடங்கினான். கண்ணிமைகளை தாழ்த்திய வண்ணம் கண்ணிமைக்கும் நேரமே நின்ற இளஞ்செழியன் தான் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொண்டதால் 2 எட்டில் அரைக்கதவை நோக்கி சென்று
அதை நன்றாக தாளிட்டு விட்டு திரும்பி புன்சிரிப்பு தவழ்ந்த முகத்துடன் யவனராணியை நோக்கி, ராணி, கோட்டை தலைவன் இத்தனை துரிதமாக நடவடிக்கையில் இறங்குவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு போவதற்கு பிரயத்தனப்படுகிறேன். என் முயற்சி தோல்வியுற்று உங்களுக்கு ஆபத்து ஏதாவது நேரிடும் பட்சத்தில் பொறுப்பாளி நான் அல்லவென்பதை உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு ஹிப்பலாசுக்காக திரும்பி, ஹிப்பலாஸ், பேச்சுக்கு அதிக நேரமில்லை. அறைக்கதவு பலமாக இடிக்கப்படுகிறது. எந்த வினாடியிலும் கதவு உடைந்து சக்கை சக்கையாக உள்ளே விழலாம். ஆகவே உன் கருத்தை திட்டமாக தெரிவித்துவிடு. யவன வீரர்களுக்கு இருப்பிடமும் உணவும் அந்தஸ்தும் அளித்த தமிழகத்திற்கும் உன்னை இத்தனை நாள் உடன் பிறந்தவனைப் போல் நடத்திய எனக்கும் எதிரியாக மாறி, மன்னர் இறந்ததும் நள்ளிரவில் கள்ளர்களாக மாறி யாரும் புக முடியாத பூம்புகாரை கொள்ளை கொள்ள இருக்கும் உன் நாட்டாரின் கைப்பாவையாகவும் இந்த ராணியின் அடிமையாகவும் பணியாற்றப் போகிறாயா? அல்லது உடலில் ஊறும் நல்லுணர்ச்சிகளின் காரணமாக நன்றி அறிதலுடன் இந்த நாட்டுக்கும் எனக்கும் சேவை செய்ய உத்தேசமா? துரிதமாக சொல் என்று வினவியதோடு நில்லாமல் இடையில் இருந்த தனது நீண்ட வாளையும் உரையில் இருந்து உருவி கையில் பிடித்துக் கொண்டு யவனராணிக்கு முன்பாக தன் முதுகு புறத்தை காட்டி நின்று அவளை மறைத்த வண்ணம், ஹிப்பலாஸ், நீயோ அல்லது அதோ கதவை உடைத்துக் கொண்டிருக்கும் யவன வீரர்களோ இந்த ராணியை அணுகுவதானால் என்னை கொன்ற பிறகுதான் அணுக முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நமது இருவர் வாள்களும் அக்கம் பக்கத்தில் ஒன்றுக்கொன்று துணை கொண்டு யவனர்கள் மீது பாய வேண்டுமா, அல்லது ஒன்றோடு ஒன்று விரோத பாவத்தில் உராய வேண்டுமா என்பதையும் சீக்கிரமாக தீர்மானித்துக்கொள் என்று கூறிவிட்டு அதற்கு மேல் ஏதும் பேசாமல் மிக பலமாக உடைக்கப்பட்டு வந்த வாயிற்படியை நோக்கலானான். ஹிப்பலாஸ் படைத்தலைவனையும் ஓடரிகளை கொண்டு பிளக்கப்பட்டாலும் சின்னஞ்சிறு சிப்பல்களே சிதறி விழுந்து அசையாமல் இருந்த வைரமர கதவையும் தலைவனால் மறைக்கப்பட்டிருந்தாலும் பக்கவாட்டில் தெளிவாக தெரிந்த யவனராணியின் முகத்தையும் மாறி மாறி சில வினாடிகள் பார்த்துவிட்டு பெரும் குழப்பம் அடைந்தாலும் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்து பெருமூச்சு விட்டு, இளஞ்செழியனுடைய வாள் நீளமில்லாவிட்டாலும் அதைவிட பன்மடங்கு கனமாகவும் அகலமாகவும் இருந்த தன் வாளை உருவிக்கொண்டு, படைத்தலைவரே, எது வந்தாலும் வரட்டும். என்னை இத்தனை நாள் காத்து சோழர் படையில் ஒரு பதவிக்கும் கொண்டு வந்த உங்களை பல பேர் சேர்ந்து வெட்டும்படி விடமாட்டேன் என்று கூறிவிட்டு படைத்தலைவனை காக்கும் உத்தேசத்துடன் உடைக்கப்பட்டு வந்த கதவை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தான். ஹிப்பலாசின் முகத்தில் தோன்றிய குழப்பத்தையும் குழப்பத்தை தொடர்ந்து ஏற்பட்ட தெளிவையும் உறுதியையும் கண்ட இளஞ்செழியன், ஹிப்பலாஸ், கதவை அணுகாதே, அவர்களே உடைத்துக் கொண்டு உள்ளே வரட்டும். கதவின் பக்கத்தில் உள்ள சிறு விளக்கை தவிர மற்ற விளக்குகளை அணைத்துவிடு என்று உத்தரவிட்டு அந்த உத்தரவின்படி விளக்குகள் அணைக்கப்பட்டதும் சிறு விளக்கு வீசிய மங்கலான வெளிச்சமும் கதவின் ஒரு புறமே விழும்படியாகவும் எதிர்ப்புறத்தில் நிழலடிக்கும்படியாகவும் இரும்பு கவசத்தின் ஒரு பகுதியை அதன் பக்கத்து ஆணியில் மாட்டி மறைத்தான். இந்த ஏற்பாடுகளை செய்ததும் ராணியின் கையை தனது இடது கையால் பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த நிழலின் மறைவில் ஒதுங்கிய இளஞ்செழியன் ஹிப்பலாசையும் அந்த பகுதிக்கே வரும்படி அழைத்தான். படைத்தலைவன் ஏற்பாடுகளின் காரணத்தை புரிந்து கொண்ட ஹிப்பலாஸ் எந்த அபாயத்தையும் சமாளிக்க படைத்தலைவனுக்கு எத்தனை கூறிய அறிவை ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். ஒருவேளை படைத்தலைவன் கூறியபடி விதியை மதி வென்று விடுமோ என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தான். கதவு எதிரிகளால் உடைக்கப்பட்டு தடால் என விழுந்தாலும் அறையின் ஒரு பகுதியில் தான் வெளிச்சம் இருக்கும். இருட்டடித்த இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. அறைக்கதவு அத்தனை பெரியதல்லவாகையால் ஒரே சமயத்தில் 2 வீரர்களுக்கு மேல் நுழைய முடியாது. ஒரே காலத்தில் 5-6 பேர்களை வாளினால் தடுத்து நிறுத்தக்கூடிய படைத்தலைவனுக்கு 2 யவனர்களை சமாளிப்பது ஒரு பொருட்டே அல்ல. போதாக்குறைக்கு நானும் இருக்கிறேன் என்று நிலைமையை அலசி ஹிப்பலாஸ் முடிவு கட்டுவதற்கும் கதவின் பகுதிகள் 2 பெரும் பிளவுகளாக பிளந்து உள்ளே விழுவதற்கும் சரியாயிருந்தது. கதவு பிளந்ததும் உள்ளே எதிரிகள் நுழைவார்கள் என்று நினைத்த ஹிப்பலாஸ் ஏமாந்தே போனான். உள்ளின் ஒரு பகுதியிலே வெளிச்சம் இருப்பதையும் வலப்புறத்தில் இருள் மண்டி கிடப்பதையும் கண்ட யவனர்கள் சற்று தாமதித்ததன்றி வந்த வீரர்களில் ஒருவன்
அங்கே பந்தம் இருந்தால் கொண்டு வா, இந்த அறைக்குள் நுழைவது அபாயம் என்று கூவவும் செய்தான். அவன் ஒரு முறை மட்டும் கூவவில்லை, இரண்டாவது முறையும் கூவினான். ஆனால் முதலில் கூவிய அதிகார சொல் இல்லை. வயிற்றிலே திடீரென ஒரு வாள் புகுந்து விட்டதால் மாளிகை எங்கும் எதிரொலி, ஐயோ என்ற பயங்கர அலறல். அது தீப்பந்தம் வந்தால் அறை முழுவதும் வெளிச்சம் வெடித்து விடும் என்பதை புரிந்து கொண்ட இளஞ்செழியன் மறைவில் இருந்த வண்ணம் தன் நீண்ட வாளை வாயிற்படியில் நின்றிருந்த யவனன் மீது பாய்ச்சி விட்டதன்றி மறுகணம் யவனராணியை இழுத்து கொண்டு வாயிற்படியை தாண்டி அங்கிருந்த இரு வீரர்கள் மீதும் வாளை மின்னல் வேகத்தில் செலுத்தலானான். அறையில் இளஞ்செழியன் நிழல் மறைவில் ஒளிந்திருப்பான். தீப்பந்தம் வந்ததும் அவனை பிடித்து விடலாம் என்ற நினைப்பில் வெளிச்சத்தை எதிர்பார்த்திருந்த வீரர்கள் பந்தத்தை கேட்டவன் அலறிய மறுகணமே உருவிய வாள்களுடன் திரும்பினாலும் தாங்கள் தாமதித்த அந்த இமை பொழுதில் இளஞ்செழியன் அறையை விட்டு வெளியே வந்து விட்டதைக் கண்டு அசந்து விட்டார்களானதால் படைத்தலைவன் வேகத்தை தடுக்க முடியாமல் அவன் வாள் காயத்திற்கு இலக்காகி இருபுறமும் சாய்ந்தார்கள். வாயிற்படியில் நின்ற வீரனை மாய்த்து வெளித்தாழ்வாரத்தில் நின்றிருந்த இரு வீரர்களையும் மரண காயப்படுத்திவிட்டு ராணியுடன் மாடிப்படிகளில் உச்சியை அடைந்த சோழர் படைகளின் உபதலைவன் படிகளில் ஏறி வந்து கொண்டிருந்த மற்றும் இரு வீரர்களை சமாளிக்க சன்னத்தனம் செய்து கொண்டு தாழ்வாரத்தின் தூணில் இருந்த விளக்கின் திரியை தன் வாளால் உள்ளுக்கு தள்ளி அணைத்து கைப்பிடி சுவரின் வழியாக வெளியே நோக்கினான். மாளிகையின் வெளிப்புறமெல்லாம் யவனர்கள் பலர் பந்தங்களை பிடித்துக் கொண்டிருந்ததாலும் புறவிகளில் அமர்ந்திருந்த யவனர்களின் இரும்பு கவசங்கள் எங்கும் பளபளத்தாலும் எதிரிகள் மாளிகையை நன்றாக சூழ்ந்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டான் இளஞ்செழியன். 3ஆம் ஜாமம் கழிந்து 4ஆம் ஜாமம் வந்து கொண்டிருந்ததால் ஊரும் அடங்கிவிட்டதையும் ஊரில் ஒரு சிலர் விழித்திருந்தாலும் ஒதுக்குப்புறமாக தனி தோப்பில் இருந்த தனது மாளிகையில் நடக்கும் நிகழ்ச்சிகளை யாரும் அறிய முடியாதென்பதையும், அப்படி ஊரார் அறிந்தாலும் காவிரிக்கு அப்பால் வானக்கரை குன்றின் அடிவாரத்தில் உள்ள தனது படைப்பிரிவு அறிய முடியாதென்பதையும் அலசி பார்த்த படைத்தலைவன் படியேறி வரும் எதிரிகளை கொல்வதை தவிர வேறு வழியில்லை என்று தீர்மானித்தானாகையால் எதிரிகளுடன் போரிட ஆயத்தமாக நின்றான். ஏற்கனவே 3 யவனர்களை சாய்த்து விட்ட இளஞ்செழியனை மேற்கொண்டு போரிடச் செய்வது சரியல்லவென்று நினைத்த ஹிப்பலாஸ், படைத்தலைவர் உத்தரவிட்டால் மாடிப்படி உச்சியில் நான் நிற்கிறேன் என்றான். ஹிப்பலாஸ், தேவையில்லை ஹிப்பலாஸ், நீ நிற்பதில் அபாயம் இருக்கிறது. யவனர் வாள்கள் நீளமில்லாதவை, ஆகவே வீரர்கள் நெருங்கிச் செய்யும் போருக்குத்தான் அவை பயன்படும். என் வாள் நீளமானது, இங்கிருந்து 3 படிகள் வரை வரக்கூடிய வீரர்களை சமாளிக்க வல்லது. நீ இங்கிருக்க வேண்டாம். கைப்பிடி சுவரை அடுத்துள்ள வேங்கை மரத்தின் வழியாக இறங்கி கீழ்த்தாழ்வாரத்தின் மறைவில் குதிரை கொட்டிலுக்கு சென்று நமது புறவிகளை தோட்ட வாயிலில் கொண்டு வந்து நிறுத்து என்று கூறினான். தாங்கள் தனித்து என்று தடுமாறினான் ஹிப்பலாஸ். கவலைப்படாதே ஹிப்பலாஸ், ராணி என் கைவசம் இருக்கும் வரையில் பயமில்லை. நீ போ சீக்கிரம் என்று துரிதப்படுத்தினான் இளஞ்செழியன். ஹிப்பலாஸ் மெல்ல கைப்பிடிகளில் ஏறி அப்புறம் இருந்த வேங்கை மரத்தின் பெரும் கிளையில் தாவி அடுத்த வினாடி இருளில் மறைந்தான். அவன் மறைவதற்கும் வேறு 2 வீரர்கள் உருவிய வாட்களுடன் படிமீது ஏறி வருவதற்கும் சரியாயிருந்ததால் இளஞ்செழியன் தன் வாளால் அவர்கள் கத்திகளை தாக்கி ஒரு முறை சுழற்றவே ஒரு வாள் எங்கோ பறந்தது. வாளுக்குடைய யவனன் தடால் என்று படிகளில் விழுந்து உருண்டான். உருண்ட அவன் உடல் பக்கத்தில் இருந்த வீரனின் காலை இடரவே உயிருள்ள உடலும் உயிரற்ற உடலும் படிகளில் ஒன்றுக்கொன்று இணைந்து விழுந்து புரண்டன. உயிரற்ற உடலில் இருந்து விடுபட்டு உயிருள்ளவன் எழுந்திருப்பதற்குள் ராணியுடன் படிகளில் மடமடவென இறங்கிய இளஞ்செழியன் வாள் அந்த வீரன் கழுத்தை தடவவே கத்தியை விட்டெறிந்த யவனன் மான் கூட தன்னை தோற்கடிக்க முடியாது என்பதை நிரூபிக்க வேகத்தை காட்டி படிகளில் இறங்கி ஓடினான். அவன் ஓடியதும் 3/4 பாகம் ரத்தம் தோய்ந்த நீண்ட வாளை வெகு லாபகமாக வலது கையிலும் யவன ராணியை இடது கையிலும் பிடித்துக்கொண்டு மாடிப்படிகளில் வேகமாக இறங்கிய படைத்தலைவனை மற்ற யவனர்கள் அணுக பயந்து படிகளை விட்டு சற்று விலகியே நின்றார்கள். எப்படியும் படிகளில் இறங்கி கூடத்திற்கு படைத்தலைவன் வந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்திருந்த யவனர்கள் படிகளில் போய் ஆபத்தை தேடிக்கொள்ள இஷ்டப்படாமல் கீழே வரட்டும், ஒரு வழியாக சூழ்ந்து கொள்வோம்
என்ற தீர்மானத்துடன் படைத்தலைவனை எதிர்பார்த்து உருவிய வாள்களுடன் ஓங்கிய வேல்களுடனும் நின்றார்கள். இந்த நிலைமையை முன்பே எதிர்பார்த்திருந்த இளஞ்செழியன் கடைசி படிக்கு வந்ததும் ராணியை தனக்கு வெகு அருகாமையில் இழுத்துக்கொண்டு படிகளின் இருட்டில் இருந்து பேசத் தொடங்கினான். உங்களில் யாராவது ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தாலோ அல்லது வாளை நீட்டினாலோ உங்கள் ராணியின் உடலைத்தான் நீங்கள் டைபீரியஸிடம் கொண்டு போக முடியும். சவம் அரசாள முடியாது என்பது உங்களுக்கும் புரியும் என்று நினைக்கிறேன். இந்த ராணி உங்கள் தலைவியாக வேண்டுமானால் அது இன்று இரவு நடக்காது. நீங்களும் உங்கள் ராணியும் விடாப்பிடியாக நம்பும் விதி வலிதாயிருந்தால் அது பிற்காலத்தில் நடக்கலாம். இன்று அதன் ஜம்பம் சாயாது என்பதை உணர்ந்து கொள்ள உங்களுக்கும் அதிக நேரம் பிடிக்காது என்று நினைக்கிறேன். விலகி நில்லுங்கள். இல்லையேல் இந்த வாளின் மீது ஆணை, ஏற்கனவே 4 வீரர்களுக்கு ஏற்பட்ட கதி உங்கள் ராணிக்கும் ஏற்படும் என்று கூறிக்கொண்டே ராணியின் கழுத்துக்கு குறுக்கே ரத்தம் தோய்ந்த வாளை வைத்துக்கொண்டு கூடத்திற்கு வந்து வீரர்கள் இல்லாத பகுதியில் கண்களை ஓட்டி வீரர்கள் மீது ஒரு கண்ணையும் தோட்ட கதவின் மீது ஒரு கண்ணையும் வைத்துக்கொண்டு மெல்ல நகர்ந்தான். கழுத்துக்கு குறுக்கே இரத்த கத்தியுடன் சென்ற ராணியை கண்ட யவனர்கள் திக்பிரமை பிடித்து நின்றார்கள். ஆனால் இத்தனை ஆபத்தில் சிக்கிய ராணி மட்டும் முகத்தில் தவழ்ந்த புன்முறுவலுடனும் ஏதோ காவலன் பாதுகாப்பில் செல்லும் அரசகுமாரி போல் கம்பீரமாக நிமிர்ந்த தலையுடனும் இளஞ்செழியனுடன் நடந்து சென்றாள். இப்படி மிக எச்சரிக்கையுடன் ராணியை அழைத்துச் சென்ற இளஞ்செழியன் தோட்டப் பகுதிக்காக சென்று அங்கிருந்த கதவை மெல்ல திறந்து வாயிற்படியில் நின்ற வண்ணம் வெளியே நோக்கியவன் ஹிப்போலாஸ் 2 புறவிகளுடன் மரங்கள் அடர்த்தியாயிருந்த இடத்தில் நிழலில் நிற்பதைக் கண்டு சற்றென்று கதவை தாளிட்டு ராணியை இழுத்துக்கொண்டு மாளிகையின் உள்புற சுவர் வீசியிருந்த இருளில் மறைந்து ஹிப்போலாஸ் இருந்த இடத்திற்கு ஓடினான். அடுத்த சில வினாடிகளில் 2 புறவிகள் சற்று தூரத்தே பந்தங்களை பிடித்து நின்ற யவனர் கூட்டங்கள் இடையே அம்புகள் போல பாய்ந்து சென்றன. எதிர்பாராத விதமாக திடீரென யவனராணியை புறவியின் முன்புறம் வைத்து அணைத்துக் கொண்டு இளஞ்செழியன் பாய்ந்து சென்றதாலும் அவனை தொடர்ந்து ஹிப்போலாஸின் குதிரையும் வாயு வேகத்தில் ஓடியதாலும் ஒரு கணம் பிரமித்த யவனர்கள் புறவிகளை திருப்பிக் கொண்டு தப்ப சென்றவர்களை துரத்தினார்கள். இளம் சேட் சென்னியின் ரதங்களில் அரபு நாட்டு புறவிகளை இஷ்டப்படி நடத்துவதில் தேர்ச்சி பெற்றிருந்த இளஞ்செழியனை யவன வீரர்களின் புறவிகள் பிடிக்க முடியவில்லை என்றாலும் அந்த புறவியை கண் பார்வையிலிருந்து தப்ப விடாமலே வேகமாக தொடர்ந்தார்கள். இடையில் இருந்த பல தெருக்களையும் வெள்ளி முளைக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்ததால் முன்னமே மூடிவிட்ட வர்த்தக சாலை கடைகளையும் கடந்து அரண்மனையும் கோவில்களும் உள்ள பூம்புகாரின் மேற்கு பகுதியான பட்டணப்பாக்கத்தில் நுழைந்த இளஞ்செழியன் திடீரென புறவியை கோட்டையை அடுத்திருந்த காட்டிற்குள் திருப்பிவிட்டு சிறிது தூரம் சென்றதும் குதிரையில் இருந்து கீழே குதித்தான். படைத்தலைவன் திடீரென குதிரையை விட்டு இறங்கியதன் காரணத்தை அறியாத ஹிப்போலாஸ், ஏன் இறங்குகிறீர்கள் படைத்தலைவரே என்று வினவினான். ஹிப்போலாஸ், கோட்டை தலைவன் கூறியபடி பூம்புகார் யவனர் கைகளுக்கு மாறுவதானால் இந்த தேசத்திற்குள் பட்டினத்தை சுற்றி எல்லா இடங்களிலும் காவல் இருக்கும். ஆகவே பட்டணப்பாக்கத்தில் எங்கு சென்றாலும் உள்நாட்டார் வாயிலில்தான் நாம் நுழைய வேண்டியிருக்கும். அப்படி நுழைந்து ராணியும் அவர்கள் வசமாகிவிட்டால் அப்புறம் நமது கதி மட்டுமல்ல, இந்த பூம்புகாரின் கதியும் அதோ கதிதான். ஆகவே புறவியை அழைத்து கொண்டு காட்டு வழியே நீ கோட்டத்துக்கு வந்து சேர் என்றான் இளஞ்செழியன். எந்த கோட்டத்திற்கு? மணிவண்ணன் கோட்டத்திற்கு. பெருமாள் கோவிலுக்கா? ஆம். அங்கு வந்து பக்கத்தில் உள்ள பிரம்மானந்தர் மடத்துக்கு வா. அங்கு என்ன வேலை? யார் கண்ணிலும் படாமல் ராணியை மறைத்து வைப்பதற்கு அதுதான் தகுந்த இடம் என்று கூறிவிட்டு ராணியை கைபிடித்து அழைத்துக் கொண்டு காட்டின் வழியே துரிதமாக நடந்து சென்றான் இளஞ்செழியன். குதிரையின் கடிவாளங்களை பிடித்துக் கொண்டே ஹிப்போலாஸ் வேறு வழியே போய் சிறிது நேரத்தில் மரங்களின் நெருக்கத்தில் மறைந்து விட்டான். அரண்மனையையும் அகழியையும் பாதுகாக்க நிறுவப்பட்ட அந்த காட்டு வழி கரடு முரடாய் இருந்தாலும் லட்சியம் இல்லாமல் இளஞ்செழியனுடன் நடந்து சென்றாள் ராணி. சுமார் 100 அடிகள் நடந்து சென்றதும் தூரத்தே இருந்த மதிலை சுட்டிக்காட்டி, ராணி, அதுதான் மணிவண்ணன் கோயில். பக்கத்தில் சற்று தள்ளி தெரியும் கட்டடம்தான் பிரம்மானந்தர் ஆசிரமம். அங்கு உங்களுக்கு சகல சௌகரியங்களும் கிடைக்கும். ராணிகளை நடத்தும் முறைகளை பிரம்மானந்தர் நன்றாக அறிவார்.
என்று விவரித்தான் இளஞ்செழியன். ராணி பதிலேதும் சொல்லாமல் நடக்கவே இளஞ்செழியனும் சம்பாஷணையை மேற்கொண்டு தொடராமல் மௌனமாகவே நடந்து பிரம்மானந்தர் ஆசிரமத்திற்கு வந்தான். காவிரி பூம்பட்டினம் உறங்கிக் கிடந்த அந்த நேரத்தில் ஆசிரமத்தின் விளக்குகள் நன்றாக எரிந்து கொண்டிருந்ததாலும் வாயிற்கதவு திறந்ததாலும் சற்று ஆச்சரியத்துடனேயே ஆசிரம வாயிலை தாண்டி கூடத்திற்குள் நுழைந்த இளஞ்செழியன் கூடத்தின் ஒரு மூலையில் பிரம்மானந்தர் யாருடனோ வெகு சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு, இந்த நேரத்தில் அடிகள் யாருடன் பேசிக் கொண்டிருப்பார் என்று யோசித்து, யாருடன் பேசிக் கொண்டிருந்தாலும் குறுக்கே புகுவது தவறு என்ற காரணத்தால் மேலே போகாமல் கூடத்தின் முகப்பிலேயே நின்றான். கதவுக்கு முதுகு புறத்தை காட்டிக் கொண்டிருந்த பிரம்மானந்தர் இருவர் காலடி ஓசையை கேட்டு திரும்பி இளஞ்செழியனை கண்டதும் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாட, படைத்தலைவரா, வரவேண்டும் வரவேண்டும், ஏது இந்த நேரத்தில் என்று வினவினார். அவர் அப்படி கேட்டுக்கொண்டே எழுந்ததும் அவருடன் பேசிக் கொண்டிருந்த உருவமும் விளக்கு வெளிச்சத்தில் தெளிவாக தெரிந்தது இளஞ்செழியனுக்கு. அந்த உருவத்தை கண்டதும் அதுவரை பெரும் தைரியத்துடன் வீர செயல்களை புரிந்து ரத்தம் தோய்ந்த வாளுடனும் ஜெயலட்சுமி தாண்டவமாடிய வதனத்துடனும் காட்சியளித்த இளஞ்செழியன் கை கால்கள் செயலிழந்து போனதன்றி பேரதிர்ச்சியின் காரணமாக அவன் சித்தமும் அடியோடு சம்பித்து நின்றது. அத்தியாயம் 8. பூவழகி. கையை பிடித்து ராணியை இழுத்துக்கொண்டு கனவேகமாக ஆசிரமத்தின் முன்கூடத்தில் நுழைந்த இளஞ்செழியன் பிரம்மானந்தருடன் பேசிக் கொண்டிருந்த உருவத்தை கண்டதும் உணர்வையெல்லாம் அடியோடு இழந்து சித்தமும் ஸ்தம்பிக்கும் நிலையை அடைந்து விட்டான். ஆகையால் பிரம்மானந்தரின் அன்பான அழைப்பை சிறிதளவும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அத்துடன் அடிகள் முன்பாக ராணியின் கையை பற்றி நிற்பது உசிதமல்ல என்ற நினைப்பு கூட லவலேசமும் இல்லாததால் அவள் கையை தன் பிடியில் இருந்து சிறிதளவும் தளர்த்தாமலே கூடத்தின் மூளையின் தன் கண்ணெதிரே எழுந்த அந்த உருவத்தை உற்று பார்த்து கொண்டு பிரமை பிடித்தவன் போல நின்றான். சோழர் படைத்தலைவன் உள்ளே வரும் வரையில் மஞ்சத்தில் அமர்ந்து பிரம்மானந்தருடன் உரையாடி கொண்டிருந்த உருவமும் உள்ளே நுழைந்தவர்களின் காலடி சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் எழுந்து விட்டதாகையால் வந்தவர்களை கண்டதும் ஒரு வினாடி தன்னை சமாளித்துக் கொண்டு வெறுப்பும் இகழ்ச்சியும் கலந்த பார்வையொன்றை இளஞ்செழியன் மீது திருப்பியது அந்த உருவம். அந்த உருவத்தை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்ற இளஞ்செழியன் சித்தம் மெல்ல மெல்ல அசையா நிலையிலிருந்து அசையும் நிலைக்கு சில நிமிடங்களில் வந்துவிட்டதென்றாலும் அந்த அசையும் நிலையிலும் அது அவன் உடலில் எண்ணற்ற துன்ப அலைகளை பாய்ச்ச தொடங்கியது. அதனால் பெரும் வேதனைக்குள்ளான சோழர் படை தலைவன் சோதனை காலம் என்று மனித வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த காலம் தன்னை நன்றாக கவ்விக்கொண்டதை சந்தேகமற உணர்ந்து கொண்டான் அவன். ஆனால் சோதனை பின்னக்கூடிய சிக்கல்கள் தன்னை அடியோடு வளைக்கக்கூடிய மாய வலையாக மாறும் என்றோ, தன் வாழ்க்கையில் பெரும் புயலை விளைவிக்கும் அளவுக்கு அவை ஒரே இரவில் தன்னை ஆட்டி வைக்கும் ஆற்றலை பெறுமென்றோ எண்ணாததால் அதுவரை விதியை நினைத்து சிலிர்த்த அவன் உள்ளம் அந்த விதி உண்மையாக கூட இருக்கலாம் என்று நம்பவும் முற்பட்டது. எந்த வேளிர்குல பேரழகியால் வெறுக்கப்பட்டதால் மன சஞ்சலத்துடன் பூம்புகாரின் கடற்கரையில் நடந்து சென்றானோ, தான் ஒரு பெண்ணை எடுத்துச் செல்லும் விஷயம் எந்த ஒரு எழிலரசிக்கு தெரியக்கூடாது என்ற காரணத்தால் ராணியை தூக்கிக் கொண்டு கோட்டையின் திட்டி வாசல் வழியாக திருடனை போல் ஊருக்குள் நுழைந்தானோ, அதே வேளிர்குல மங்கை பிரம்மானந்தர் மடத்தில் தன் கண்ணெதிரே எழுந்ததன்றி தன்னை வெறுப்புடனும் இகழ்ச்சியுடனும் பார்த்ததையும் கண்ட படைத்தலைவன் விதி வலிதுதான், சந்தேகமில்லை என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான். அவன் முகத்திலும் நடவடிக்கையிலும் ஏற்பட்ட பெரும் குழப்பத்தையும் அவன் உதடுகள் ஏதோ முணுமுணுப்பதையும் கண்ட யவனராணி சற்று முன் யவனப்படை வீரர்களை கண்டு சிறிதும் கலங்காத படைத்தலைவனை கலங்க வைத்த அந்த பாவையை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஏற இறங்க பார்த்துவிட்டு, இந்த அழகியிடம் இருக்கும் படைக்கலங்களுக்கு முன்பு எந்த வீரன்தான் குழப்பமடையாது இருக்க முடியும் என்று தனக்குள்ளேயே ஆச்சரியப்பட்டு கொண்டாள். ஆர்க்கும் நூபுரங்கள், பேரி, வேர்க்கன், வெம்புருவம், போர்வில் என்று பெண்களின் அங்கங்களிலும் அணிகலன்களிலும் போர்க்களங்களை பிற்காலத்தில்தான் கம்பன் கண்டான். அந்த கற்பனைக்கெல்லாம் முன்கூட்டியே இலக்கணம் வகுக்க முளைத்த காவிய பாவை போல்
அன்று அந்த கூடத்தின் விளக்கொளியில் நின்றால் வேளிர்குல பாவையான பூவழகி. தமிழ்நாட்டு மரபுப்படி மஞ்சளை தேய்த்து தேய்த்து தினம் நீராடியதால் செண்பக மலரின் இதழ்களின் மஞ்சள் நிறத்தையும் வளவளப்பையும் பெற்று பொன் அவிழ்ந்து கொட்டுவது போன்ற மேனியை படைத்த பூவழகியின் ஓவிய உடலை மென்மையான பட்டு சேலையொன்று ஆசையுடன் தழுவி நின்றது. அப்படி தழுவி நின்ற சேலை உடல் வளவளப்பின் காரணமாக நழுவி விடாமல் இருக்க விலை உயர்ந்த முத்துக்கள் பதிக்கப்பெற்ற முகப்புடன் கூடிய ஒட்டியானம் ஒன்றை நுண்ணிய இடையை அடுத்து பூவழகி பொருத்தி இருந்தாள். அந்த இடை ஆபரணத்துக்கு கீழே சின்னஞ்சிறு பட்டைகளாக பாதம் வரை இறங்கிய பட்டாடை பகுதிகள் அவள் குவித்து நின்ற கால்களுக்கிடையில் உள்ளடங்கி கால் தொகுப்புகளின் பரிமாணத்தை பற்றி மட்டுமன்றி அவள் மகோன்னத அழகை பற்றி இதர யூகங்களுக்கும் வரம்பற்ற இடத்தை கொடுத்தன. இடை ஆடையை இறுக்கி நிறுத்தத்தான் அந்த வேளிர்குல பாவைக்கு ஆபரணம் தேவையாய் இருந்ததை ஒழிய இடைக்கு மேலே தாவிச் சென்ற ஆடை பகுதியை தடுத்து நிறுத்த இயற்கையே செழுமையான வசதியை செய்து கொடுத்திருந்தது. அப்படி இருந்தும் பூவழகி பிறந்த பூமியும் வளர்ந்த குடியும் கற்றுக் கொடுத்த பண்பின் காரணமாக மேலாடையை நன்றாக இழுத்து கழுத்தை சுற்றி வளைத்து இடையில் சொருகி இருந்தாள். நன்றாக செருகப்பட்டிருந்த போதிலும் இடைக்கு மேலே பருத்து எழுந்த அழகின் விளைவாக கழுத்து புறத்தில் சேலை ஓரளவு இடைவெளி கொடுத்தே இருந்ததால் சங்கு கழுத்தும் அதில் பூவழகி அணிந்திருந்த ரத்தனாபரணமும் நன்றாக தெரிந்தன. தவிர அந்த ஆபரணம் கீழே இறங்கி ஒளித்த கடைப்பகுதியில் இருந்த வனப்பின் திண்மையை புலப்படுத்தும் முறையில் சற்று மேலே தெரிந்த பிறை வடிவமான விளிம்புகள் கண்களை மட்டுமன்றி கருத்தையும் அள்ளிச் சென்றன. அந்த வனப்பு மலர்ந்த நாளை பூவழகி கண்களிலும் மலர்ந்துவிட்ட வெட்க பார்வை அவள் இளஞ்செழியன் மீது நாட்டிய வெறுப்பு பார்வையிலும் ஓரளவு கலந்தே இருந்தது. சந்திர வதனத்தில் வளைந்து கிடந்த கருப்பு விற்புருவங்களுக்கு கீழே மீன் உருவத்தில் ஓடிய இமைகளின் அமைப்புக்குள்ளே இந்திரஜாலம் செய்து கொண்டிருந்தது இரு கருவிழிகளா அல்லது காமன் கணைகளா? விடை சொல்ல முடியாத பெரும் புதிர். அந்த காமன் கண்கள் இரண்டையும் தடுத்து நிறுத்திய அழகிய நாசியின் ஒரு புறத்தில் அந்த தமிழ் பெண் கதிரவனை போன்ற வேலைப்பாடு உள்ள பொட்டு அணிந்திருந்தாள். அந்த பொட்டில் சுற்றி கிடந்த வைரங்களும் நடுமத்தியில் பதிக்கப்பட்டிருந்த மரகத கல்லும் பச்சையும் வெள்ளையும் கலந்த புது நிறத்தை வளவளப்பான அவள் கன்னத்தில் பாய்ச்சி அங்கு நகையில்லாத குறைவை பூர்த்தி செய்து கொண்டிருந்தன. எத்தனை வர்ண ஜாலங்களையும் என்னால் விழுங்க முடியும் என்று அரை கூவுவது போல் நன்றாக கருத்து அடர்த்தியாய் நுதலுக்கு மேலே தலையில் எழுந்த அவள் கருங்குழலின் மயிரிழைகள் இரண்டு கொண்டையிட்ட பின்னல் கூட்டத்தில் இருந்து விலகி கன்னத்தின் பக்கமாக வந்து முக்கணியின் செயற்கை கற்கள் என்ன அப்படி பிரமாத வர்ணஜாலத்தை எதிர்த்து விடுகின்றன என்று எட்டி பார்த்தன. எழும்பி மோதும் அலைகளாலும் ஆழ இறங்கிச் செல்லும் சுழல்களாலும் இணையற்ற வனப்பை பெறும் நீல கடலை போலவே வளைந்தும் எழுந்தும் தாழ்ந்தும் உள்ளடங்கியும் கிடந்த உடல் அமைப்பினால் சொல்ல ஒண்ணா எழில் ஜாலங்களை பெற்றிருந்த பூவழகி அழகில் மட்டுமன்று, ஒரு கையை இடையில் கொடுத்து மற்றொரு கையை மஞ்சத்தின் முகப்பில் பிடித்து கொண்டு நின்ற தோரணையிலும் பெரும் கம்பீரத்தை பெற்று மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ராணியை போல் விளங்கியதைக் கண்ட யவனராணி படைத்தலைவன் தடுமாற்றத்திற்கு காரணத்தை நொடி பொழுதில் அறிந்து கொண்டாள். படைத்தலைவன் குழப்பத்திற்கும் பிரமிப்புக்கும் விளக்கம் அத்தனை வேகத்தில் வந்தது யவனராணிக்கு மட்டுமல்ல, பிரம்மானந்த அடிகளுக்கும் அந்த ஞானோதயம் அரை வினாடியில் வந்துதான் செய்தது. ஆனால் எதற்காக இந்த நேரத்தில் இளஞ்செழியன் இந்த யவன பெண்ணை இழுத்து கொண்டு வந்தான் என்ற மர்மத்தை மட்டும் அவரால் புரிந்து கொள்ள முடியாததால் அவனை ஏதோ கேள்வி கேட்க தொடங்கியவர் யவனராணியை உற்று பார்த்ததும் சில நிமிடங்கள் வரை பிரமித்து நின்றுவிட்டார். பிரம்மானந்தர் துறவி கோலம் பூண்டு 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டதென்றாலும் பூர்வாசிரமத்தின் காரணமாக அழகை ரசிக்கக்கூடிய தன்மையை அவர் அடியோடு இழக்கவில்லை. ஒழுக்கத்தில் அவர் மீது எந்த தவறையும் சொல்ல முடியாதென்றாலும் பூர்வாசிரமத்தில் இருந்த அவருடைய விஷம பார்வையும் பேச்சும் மட்டும் அவரை விட மறுக்கவே அவற்றில் இருந்து அவர் துறவரம் பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். பிரம்மானந்தர் சரியான உயரம் என்றாலும் குறுக்களவு அந்த உயரத்தை சுருக்கி காட்டியபடியால் பார்வைக்கு குள்ளமாகவே தெரிந்தார் அடிகள்.
இடையில் அவர் கட்டியிருந்த வேஷ்டி நாளுமுள்ள நீளம் பூராவாக இருந்தாலும் தொந்தியை சுற்றி வளைக்கும் திறன் அதற்கில்லாததை உணர்ந்த அடிகள் அதை சற்று இடுப்புக்கு மேலேயே கட்டியிருந்தார். உலகத்தின் ஆசைகளில் பலவற்றை தொடர்ந்துவிட்ட அடிகள் உண்டி சுருங்குதல் பெண்டிற்குத்தான் அழகு என்று தீர்மானித்திருந்ததால் அந்த விஷயத்தில் வஞ்சனை செய்யாதிருந்ததன் விளைவாக அவர் உடலின் தசைகள் நன்றாக செழுமையுற்று கிடந்தன. அடிகளார் கைகளை பார்க்கும் போர் வீரர்கள் புராண காலத்து படைக்களங்களில் ஒன்றான உலக்கை அவருக்கு அனாவசியம் என்பதை சந்தேகமில்லாமல் ஒப்புக்கொள்வார்கள். துப்புரவாக முடி நீக்கப்பட்ட அவர் பெரும் தலையில் இருந்து சரேல் என்று கீழே இறங்கி பறந்து நின்ற முகத்தில் படுத்திருந்த கண்கள் சிரித்திருந்தவென்றாலும் அவை பளிச்சென்ற ஒளிவிட்டிருந்ததன்றி விஷமத்தை சொட்டி கொண்டும் இருந்தன. திடகாத்திரமான அந்த சரீரத்தின் மேற்பகுதியில் சிறு துண்டு ஒன்றையே அவர் போட்டிருந்ததால் மார்பிலும் கரங்களிலும் தெரிந்த வெட்டுக்காயங்கள் அவர் அகிம்சா தர்மத்தில் அதிக நம்பிக்கையுள்ளவராக இருக்க முடியாது என்பதை வலியுறுத்தின. நகை துறவிகளுக்கு கூடாதென்ற நியதி இருந்தாலும் ஜபதபங்களை முன்னிட்டு நவரத்தினங்கள் பதிக்க பெற்ற பெரு மகர கண்டிகையை கழுத்திலும் இரு பெரும் குலைகளை காதுகளிலும் அடிகள் அணிந்திருந்தார். இப்பேற்பட்ட பிரம்மானந்தர் எதற்காக துறவரம் மேற்கொண்டார் என்பது பூம்புகார் மக்களுக்கு பெரும் புதிராகவே இருந்து வந்தது. அவர் மனதில் சதா சர்வகாலமும் துறவிகளை விட நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் படை வீரர்களும் படை தலைவர்களுமே வந்து போய்க் கொண்டிருந்ததாலும் குறுநில மன்னர்களின் குலப்பெண்டிரும் அடிக்கடி அவரை யோசனை கேட்க வந்து சென்றதாலும் அடிகளுக்கு பரத்தை விட இகத்தில் சிரத்தை அதிகம் என்பதை பூம்புகார் மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகவே அடிகள் அன்று யவனராணியின் இணையற்ற அழகை பார்த்து ரசித்து நின்றபோது அதை பற்றி பூவழகியோ இளஞ்செழியனோ ஒரு பொருட்டாக நினைக்காவிட்டாலும் ராணி மட்டும் ஆச்சரியத்துடன் தன் நீலமணி கண்களை பிரம்மானந்தர் மீது திருப்பினாள். அவள் விழிகளில் விரிந்த ஆச்சரிய ரேகையை கண்ட பிரம்மானந்தர் அது பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாமல் விழிகளின் நீளத்தில் இருந்த ஆழத்தையும் அவள் பொன்னிற கொண்டையையும் செதுக்கப்பட்ட சலவைக்கல் சிலை போல் அவள் நின்றிருந்த மாதிரியையும் கவனித்து பெரிதும் வியந்ததன்றி அவள் சாதாரண பெண்ணாயிருக்க முடியாது என்ற முடிவுக்கும் வந்தார். அந்த முடிவுக்கு வந்த பின்பு சிறிது பக்கமாட்டிலும் திரும்பி சற்று தூரத்தே நின்ற வேளிர்குல பேரழகியையும் பார்த்து இந்த இருவர் அழகில் யார் அழகு உயர்ந்தது என்று எடை போடவும் தொடங்கினார். கண்களை அன்றி கருத்தையும் அள்ளும் பேரழகு வாய்ந்த அந்த இரண்டு பெண்களும் இரண்டு விதமான அழகை பெற்றவர்கள் என்பதை ரசிகரான பிரம்மானந்தர் நொடி பொழுதில் உணர்ந்து கொண்டார். ஒருத்தி செவ்வரி படாத வெள்ளை வெளிர் என்ற அல்லி மலர், இன்னொருத்தி தாமரையும் செண்பகமும் கலந்தது போல் மஞ்சள் லேசாக தழுவி செவ்வரியும் ஓடி நின்ற செந்தாழை மலர். ஒருத்தியின் குழல் இளங்கதிரவன் கதிர்களைப் போல் பொன்னிற ஒளி பெற்றிருந்தாலும் கண்கள் நீளமாகவும் ஆழமாகவும் இருந்ததால் ஒளியில் இருந்து நிலத்தின் இருளுக்கு இழுத்துச் செல்லும் மயக்கம் தரும் அழகு வாய்ந்தது என்றாலும் கருவிழிகள் ஒளிச்சுடர் பெற்று எப்பொழுதும் இருளை கிழித்து இயக்கத்திற்கு வழிகாட்டும் அறநெறியில் நிற்கும் குணத்தை வலியுறுத்தன. அவ்விரு பெண்களும் நின்ற நிலையில் பெரும் மாறுதல்கள் இருப்பதை அடிகளின் ஆராய்ச்சி கண்கள் கவனித்தன. ராணியின் கம்பீர தோற்றத்திலும் நின்ற முறையிலும் அவயங்கள் பல காமக்கணைகளை வீசும் சிறப்பை பெற்றிருந்ததை அடிகள் கவனித்ததல்லாமல் பூவழகியின் கம்பீர தோற்றத்தில் அடக்கமும் பண்பும் நிறைந்திருந்ததையும் ராணியின் வனப்புக்கு அவள் எழில் இம்மிக்கூட குறையாதிருந்ததாலும் அதில் ஒரு தெய்வீக தன்மை கலந்தோடுவதையும் பார்த்தார். இத்தகைய இரு பெண்களின் மனோபாவத்தை புரிந்து கொள்வதற்கும் அடிகளுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. இரண்டு பெண்களும் இளஞ்செழியன் மீது வீசிய பார்வையில் இருந்து இருவரும் படைத்தலைவனிடம் மனதை பறிகொடுத்திருக்கிறார்கள் என்பதையும், ஆனால் அந்த இரு பெண்களுக்கும் அது இன்னும் தெளிவாக விளங்கவில்லையாதலால் ஒருத்தி வெறுப்புடனும் இன்னொருத்தி அசட்டையுடனும் படைத்தலைவனை பார்க்கிறார்கள் என்பதையும் அடிகள் திட்டமாக தெரிந்து கொண்டார். அத்துடன் இருவர் குணங்களையும் அவர் எடை போட்டு விட்டதால் மாயாதேவிக்கும் மகாலட்சுமிக்கும் இடையில் படைத்தலைவன் சிக்கிக் கொண்டு விட்டான் என்பதை புரிந்து கொண்டார். ஆகவே கடைசியில் அவர் யவனராணியை மட்டும் நோக்கி இந்த பெண்ணை இவன் எங்கு கண்டுபிடித்தான் என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டதன்றி வெளிப்படையாகவும் விசாரிக்க தொடங்கி, படைத்தலைவரே, இந்த பெண் யார்?
ஊருக்கு புதிது போல தோன்றுகிறதே என்று கேட்டார். இளஞ்செழியன் மெல்ல சுய நினைவுக்கு வந்து பதில் சொல்லும் முன்பாக ராணியே பேசத் தொடங்கி, உண்மைதான் சுவாமி, நான் ஊருக்கு புதியவள்தான் என்று பதில் சொன்னாள். அவள் அப்படி தூய தமிழில் பேச முற்பட்டதும் பிரம்மானந்தர் அசந்து விட்டாரானாலும் தம்மை நிதானப்படுத்திக் கொண்டு, உனக்கு தமிழ் மொழி என்று ஏதோ வினவ முற்பட்டார். நன்றாக தெரியும் என்றாள் ராணி. அப்படியானால் நீ ஊருக்கு புதிதல்ல? இல்லை, நான் புதிதுதான். இங்கு வந்து எத்தனை நாளாயிற்று? நாள் கணக்கு இன்னும் ஆகவில்லை அடிகளே. நாளி கணக்கு தான் ஆகியிருக்கிறது. உங்கள் நாட்டு கணக்குப்படி 3 ஜாமங்கள் முடிந்திருக்கின்றன. இப்பொழுது வெள்ளி முளைத்திருப்பதால் 4வது ஜாமம் முடிய போகிறது என்று கூறிய ராணி மெல்ல கூடத்தின் சாளரத்தை நோக்கிச் சென்று வெளியே வானத்தில் சுடர்விட்ட விடிவெள்ளியை தன் கையால் சுட்டி காட்டினாள். பிரம்மானந்தருக்கு சுய நினைவில் இருக்கிறோமா அல்லது கனவுலகில் திரிகிறோமா என்று சந்தேகம் ஏற்படவே இளஞ்செழியனையும் பூவழகியையும் ஒரு முறை பார்த்தார். பிரம்மானந்தரை போலவே பூவழகியும் விடிவெள்ளியை காட்டிய அந்த பேரழகியின் அறிவையும் கண்டு, யார் இவள், பெண்ணா தேவதையா என்பதை நிர்ணயிக்க மாட்டாமல் தன் கருவிழிகளில் பிரமிப்பு தட்ட நின்றிருந்தாள். யவனராணியின் பூர்வத்திரத்தை நன்றாக அறிந்திருந்த இளஞ்செழியன் மட்டும், சுவாமி, இவள் தமிழை கண்டோ வான சாத்திரத்தில் இவளுக்குள்ள அறிவை கண்டோ வியப்பதற்கு ஏதுமில்லை. இவள் பல விஷயங்களை கற்றவள் என்று கூறத் தொடங்கவே அவனை இடைமறித்த அடிகள், படைத்தலைவரே, இத்தனை விவரங்களை தமிழ்நாட்டு முறையில் இவள் எப்படி கற்க முடியும்? வந்து 4 ஜாமங்கள் கூட பூர்த்தியாகவில்லையே என்று சொல்கிறாளே என்று கேட்டார். சுவாமி, இவளை பற்றிய கதை பெரும் கதை. இவள் சாதாரண பெண் அல்ல. அது தெரிகிறது எனக்கு. யவன அரச குடும்பத்தை சேர்ந்தவள். அதுவும் புரிகிறது. எப்படி புரிகிறது? அதோ யவனராஜ குடும்ப முத்திரை அந்த ஆபரணத்தில் இருக்கிறதே என்று ராணி இடது கையில் கட்டியிருந்த அன்னப்பறவை ஆபரணத்தை காட்டினார் அடிகள். இளஞ்செழியன் விழிகள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. இந்த விஷயம் இன்று வரை எனக்கு தெரியாது சுவாமி என்றான். தாங்கள் வெறும் படைத்தலைவர், தங்களுக்கு ராஜ குடும்ப மர்மங்கள் எப்படி தெரியும்? அடிகளுக்கு மட்டும் ஏன் தெரிய வேண்டும்? ஆராய்ச்சி துறவியின் வேலை. எந்த ஆராய்ச்சி? தத்துவ ஆராய்ச்சி தான். ஆனால் ஆராய்ச்சியில் இறங்கும் புத்தி ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் செல்லாது படைத்தலைவரே என்றார் அடிகள். இதை கேட்ட இளஞ்செழியன் ஏதோ பதில் சொல்ல வாயெடுக்கும் முன்பு ராணி கழுக்கென்று சிரித்தாள். அவள் சிரிப்பதற்கு காரணத்தை அறியாத அடிகள் அவளை நோக்கி, ஏன் சிரிக்கிறாய் ராணி என்று வினவினார். தங்கள் ஆராய்ச்சி ஒரு துறையில் மட்டும் செல்வதில்லை என்று கூறினீர்களே, அதை நினைத்தேன், சிரித்தேன். அதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. துறவியாருக்கு பெண்களை பற்றிய ஆராய்ச்சியிலும் நோட்டம் அதிகம் இருக்கிறதல்லவா? யார் சொன்னது? ஒருவர் சொல்வானேன். என்னையும் அதோ அந்த பெண்ணையும் தாங்கள் மாறி மாறி எத்தனை முறை பார்த்து ஆராய்ச்சி செய்தீர்கள். எங்கள் நாட்டில் மட்டும் தாங்கள் இப்படி செய்திருந்தால் என்று பேச்சை முடிக்காமல் விட்டாள் ராணி. செய்திருந்தால்? பிரம்மானந்தர் சங்கடத்துடன் கேட்டார். தங்கள் துறவரம் இத்தனை நேரம் காற்றிலே பறந்திருக்கும். பெண்கள் தங்களை சுற்றி தவ்விக்கொண்டிருப்பார்கள் என்றாள் ராணி. அதுவரை இளஞ்செழியன் மீதுள்ள வெறுப்பாலும் அவன் அன்று இரவு ஒரு பெண்ணை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு தன் அருகே வந்ததனால் உள்ள கோபத்தாலும் பீடிக்கப்பட்டு உள்ள கொதிப்படைந்திருந்த பூவழகியின் செம்பவள உதடுகள் கூட ராணியின் பேச்சை கேட்டதும் லேசாக மந்தகாசம் செய்தன. பேச்சில் தன்னை விட வல்லவர் யாருமில்லை என்று அன்று வரை இருமாந்திருந்த அடிகள் ராணியின் பேச்சினாலும் பரிகாசத்தினாலும் பெரும் சங்கடத்திற்குள்ளாகி, சச்ச, பாவம் பாவம், துறவியிடம் பேசும் பேச்சா இது என்று காதுகளை மூடிக்கொண்டார். ராணி சாளரத்தில் இருந்து அவரை நன்றாக அணுகி, காதுகளை மூடி பயனில்லை சுவாமி, கண்களை மூட பழகிக் கொள்ளுங்கள். அதைவிட இதயத்தை ஓரளவு மூடுவதும் நல்லது என்று சொல்லி மயக்கம் தரும் புன்முறுவல் ஒன்றை அவர் மீது வீசினாள். அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாததாலும் மனமும் பெரும் குழப்பம் அடைந்து விட்டதாலும் இவளிடமிருந்து என்னை காப்பாற்று என்று கேட்பது போல பிரம்மானந்தர் தமது பரிதாப விழிகளை படைத்தலைவன் மீது திருப்பினார். ராணி பிரம்மானந்தரை ஊடுருவி பார்த்து விட்டாள் என்ற காரணத்தால் அவள் கூறிய அறிவை வியந்து கொண்டிருந்த படைத்தலைவனும் அந்த வியப்பை சற்று தள்ளி வைத்துவிட்டு, ராணி,
அடிகள் குணங்களை ஆராய நேரமில்லை. இப்பொழுது அதற்கு அவசியமும் இல்லை. வந்த வேலையை கவனிப்போம் என்று அவளை அடக்கிவிட்டு பிரம்மானந்தரை நோக்கி, சுவாமி, எனக்கு நிற்க கூட நேரமில்லை. இந்த இரவில் சோழ மண்டலத்தை திடுக்கிட வைக்கும் நிகழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன. நான் திரும்ப சொல்லி அனுப்பும் வரை இந்த ராணிக்கு தாங்கள் புகலிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறினான். இல்லை இல்லை, இந்த துறவியின் மடத்தில் ஒரு நாள் கூட நான் இருக்க மாட்டேன் என்று மறுத்தாள் ராணி. அதுவரை வேளிற்குள்ள மகளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாத இளஞ்செழியன், பூவழகி, நீ தைரியம் சொல்லி இவளுக்கு. பிரம்மானந்தர் மிக நேர்மையானவர். இந்த மடத்தில் பெண்களுக்கு பயமேதுமில்லை என்பதை விளக்கிச் சொல் அவளிடம் என்று கேட்டான். குறுநில மன்னர் குலத்தில் பிறந்தாலும் பெண் பெண் தான் என்பதை பூவழகி அந்த சந்தர்ப்பத்தில் காட்டத் தொடங்கி, அவளுக்கு தங்கள் பாதுகாப்பு தான் தேவை போல் இருக்கிறது படைத்தலைவரே. தங்கள் கைப்பிடியில் இருந்து விலக அவள் முயலவில்லை. அந்த பாதுகாப்பை அளிக்க ஏன் மறுக்கிறீர்கள்? கூடவே அழைத்துச் செல்லுங்களேன் என்று கூறி இகழ்ச்சி ததும்பிய விழிகளை இளஞ்செழியன் மீது திருப்பினாள் பூவழகி. தவறாக அர்த்தம் செய்து கொள்கிறாய் பூவழகி. சந்தர்ப்பங்கள் இவளை என்னிடம் சேர்ப்பித்தன என்று இளஞ்செழியனை மடக்கிய ராணி, விதி என்று சொல்லுங்கள் படைத்தலைவரே என்று திருத்தினாள். பூவழகியின் கண்களும் ராணியின் கண்களும் உராயும் 4 ஈட்டிகளைப் போல சில வினாடிகள் சந்தித்தன. கடைசியில் உணர்ச்சி சிறிதுமில்லாத குரலில் கேட்டாள் பூவழகி, என்ன விதியா என்று. ஆம், விதிதான். விதியால் நாங்கள் இருவரும் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றாள் ராணி. இருவரும் பிணைக்கப்பட்டு விட்டீர்களா? இகழ்ச்சி விளையாடியது பூவழகியின் வார்த்தைகளில் மட்டுமல்ல, முகத்திலும். இதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் ஏதோ சொல்ல புகுந்த இளஞ்செழியனை பூவழகியின் வெறுப்பு தட்டிய விழிகள் கத்திகளைப் போல தடுத்து நிறுத்தி விட்டதால் ராணியே பேச்சை தொடர்ந்து, ஆம், விதி எங்களை பிணைத்து விட்டது. அதனால்தான் இவர் கைகளில் சிக்கினேன் நான். மூர்ச்சையாக கிடந்த என்னை தூக்கிக் கொண்டு இவர் தம் மாளிகைக்கு சென்றார் என்றாள் ராணி. தூக்கிக் கொண்டு அவர் மாளிகைக்கு சென்றாரா என்று கேட்டாள் பூவழகி. ஆம், அங்கு. வேண்டாம் ராணி, வேண்டாம் என்று இளஞ்செழியன் கத்தினான். சொல் மேலே. ஆத்திரத்துடன் எழுந்தது பூவழகியின் குரல். என்னை தன் மஞ்சத்தில் கிடத்தினார். பிறகு? பிறகு எத்தனையோ சைத்தியோபசாரங்கள் செய்தார். ராணி வேண்டுமென்றே அரைகுறையாக விஷயங்களை சொல்லி தன் மீது பூவழகிக்கு வெறுப்பை கிளப்புவதைக் கண்ட இளஞ்செழியன், பூவழகி, இவள் சொல்வதை நம்பாதே, அத்தனையும் என்று ஏதோ சொல்ல முற்பட்டு திணறினான். ஏன் திணறுகிறீர்கள்? சொல்லுங்கள், அத்தனையும் பொய்யா என்று வினவினாள் பூவழகி. சொல்லுங்கள் படைத்தலைவரே, நான் சொன்னதெல்லாம் பொய்யா என்று கேட்டாள் ராணியும். பொய்யில்லை, ஆனால் எல்லாம் என்று துவங்கி இளஞ்செழியன் மீது மிகவும் கேவலமான பார்வையொன்றை வீசிய பூவழகி, போதும் படைத்தலைவரே, போதும். மேற்கொண்டு எதையும் அறிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. உங்கள் சொந்த விஷயத்தில் நான் தலையிட வேண்டிய அவசியமும் இல்லை என்று கூறிவிட்டு, சுவாமி, அவர் சென்றதும் சொல்லி அனுப்புங்கள் என்று அடிகளுக்கும் தெரிவித்துவிட்டு வெகு வேகமாக கூடத்தின் கோடிக் கதவை திறந்து கொண்டு மடத்தின் உள்புறத்திற்கு சென்று விட்டாள். அவளை தடுக்க 2 அடிகள் எடுத்து வைத்த இளஞ்செழியனை கையை பிடித்து நிறுத்திய பிரம்மானந்தர், பொறுங்கள் படைத்தலைவரே, பூவழகி அவள் தோழிகள் இருக்கும் இடம் சென்று விட்டாள். அந்த இடத்தில் ஆண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்றார் அவர். சுவாமிகளை தவிர என்றாள் ராணி. ஆம் பெண்ணே, அடிகளை தவிர யாரும் அங்கு போக முடியாது. தமிழகத்து பெண்கள் நிலை அப்படி. யவன பெண்மணிகளை பற்றி அபிப்பிராயம் சொல்ல அடியவனுக்கு திறன் இல்லை என்றார். ஏன்? அவர்களுக்கு சுதந்திரம் அதிகம், யாருடனும் செல்லலாம் என்று கூறி அவளையும் பார்த்து இளஞ்செழியனையும் பார்த்தார் அடிகள். பிரம்மானந்தரின் சொற்களையும் சந்தேக பார்வைகளையும் கவனித்த இளஞ்செழியன், சுவாமி, தாங்களுமா என் மீது சந்தேகப்படுகிறீர்கள் என்று கலவரம் தொனித்த குரலில் கேட்டான். சச்ச, இதற்கே நஞ்சுகிறீர்? இந்த வயதில் இதெல்லாம் சகஜம்தான் என்று சுவாமி சாதுரியமாக பதில் சொன்னார். அந்த பதிலை கேட்ட இளஞ்செழியன் வெகுண்டான். ராணி நகைத்தாள். உள்ளே சென்றாலும் அரைவாசி ஒருக்களிக்கப்பட்ட கதவின் மூலமாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டு நின்ற பூவழகி பெரும் கொதிப்படைந்தாள். அந்த கொதிப்பின் காரணமாக இளஞ்செழியனை சுட்டெரித்து விடுபவள் போல கூடத்திற்குள் பாய்ந்த அவள் கரிய விழிகளின் பார்வை அடுத்த வினாடி பெரும் அச்சத்துக்கு இடம் கொடுத்தது. இளஞ்செழியனை தாண்டி கூடத்தின் கோடியில் இருந்த
கதவின் மறைவில் ஒரு மனிதன் நிற்பதையும் அவன் கூடத்தில் இருந்த மூவரையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்ததையும் பூவழகியின் பூவிழிகள் கண்டன. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.